பிரைஸ் தி லார்ட். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். தேவனுடைய மகா உன்னத ஆசீர்வாதம் திருச்சபையின் மேல் உண்டாயிருப்பதாக. தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படியும் அவருடைய திருவுல சித்தத்தின்படியும் தேவன் தாம் தீர்மானித்த அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே சபையை தம்முடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணி வருகிறார். ஒவ்வொரு வாரமும் சபை கூடுதல் என்பது தேவ பிள்ளைகள் கூடி தேவனை ஆராதித்து அவரை தொழுது கொண்டு அவரை சேவிப்பது. இப்படிப்பட்ட இந்த சபை கூடுதல் என்பது கிறிஸ்துவின் வருகைக்காக சபையை மனவாட்டியாக ஆயத்தம் பண்ணுவதற்காகவே இப்படியான சபை கூடுதலை தேவன் ஏற்படுத்தினார். தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடி அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுகை செய்ய வேண்டும், அவரை போற்றி பாடி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். இதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட இந்த சபை கூடுதல் மணவாளனை சந்திப்பதற்காக சபையானது மனவாட்டியாக தங்களை ஆயத்தப்படுத்துவதற்கென்றுதான் இப்படிப்பட்டதான சபை கூடுதல். ஆகவேதான் சபை கூடுதல் கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று வேதம் சட்ட விதிகளை ஏற்படுத்தியிருக்கிறது. சபை கூடி வருவதை விட்டுவிடக் கூடாது என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து மணவாளனை சந்திப்பதற்கு, ராஜாதி ராஜாவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இன்னும் ஒரு 8 முதல் ஒரு 10 வருடங்கள் நமக்கு தேவன் ஆயுசு நாட்களை கொடுப்பாரானால், இந்த பூமியிலே வாழும்படியாக தேவன் நமக்கு அனுமதிப்பாரானால், நாம் கிறிஸ்துவின் வருகையை சந்திக்க வேண்டியவர்கள். நான் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. இன்னும் ஒரு 8 முதல் அல்லது 10 வருடம் இந்த பூமியில் வாழும்படியாக தேவன் நமக்கு அனுமதி கொடுப்பாரானால் அல்லது ஜீவ நாட்களை கொடுப்பாரானால், நாம் கிறிஸ்துவின் வருகையை சந்திக்க வேண்டியவர்களாக மாறுவோம். ஆகவே கிறிஸ்துவின் வருகையை சந்திக்க வேண்டும் என்றால் அதற்குரிய ஆயத்தங்கள் மிக அவசியம். ஆயத்தம் இல்லாமல் கிறிஸ்துவின் வருகையை சந்திக்க முடியாது. ஆகவே திருச்சபையை வருகைக்கென்று மனவாட்டியாக ஆயத்தம் பண்ணும்படியாக, மணவாளனை சந்திப்பதற்குரிய தகுதியை பெறும்படியாக சபையை வழிநடத்த வேண்டும் என்றும் எச்சரிக்க வேண்டும் என்றும் கடந்த 2023ஆம் ஆண்டிலே கிறிஸ்துவின் வருகை பற்றிய வேத ரகசியங்கள், மறைபொருள்கள் இவைகள் எல்லாம் ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டு 23ஆம் ஆண்டு துவங்கி தமிழ்நாடு முழுவதிலும் ஒவ்வொரு மாதமும் இந்த வருகை பற்றிய செமினார் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. நீங்கள் அறிந்திருக்கிறபடி 2012ஆம் ஆண்டிலிருந்து டிவைன் பைபிள் யூனிவர்சிட்டி வேத ஆராய்ச்சி வகுப்புகளை தமிழ்நாடு முழுவதிலும் பிற மாநிலங்களிலேயும் ஆன்லைன் வழியாக உலக நாடுகளுக்கும் நடத்தி வருகிற அதே வேளையில், ஒருபுறம் இந்த ரெகுலர் ஸ்டடீஸ் எல்லாம் நடந்து வருகிற அதே வேளையில் 23ஆம் ஆண்டிலிருந்து வருகைக்காக சபையை ஆயத்தம் பண்ண வேண்டும், சபைக்கு இவைகள் எல்லாம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதை ஆவியானவர் உணர்த்தி அதற்குரிய வேத ஆதாரங்களையும் வெளிப்பாடுகளெல்லாம் கொடுத்ததிலிருந்து இதுவும் தொடர்ச்சியாக நம்முடைய ரெகுலர் ஸ்டடீஸ் ஒருபுறம், வருகைக்காக சபையை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்கிறதான வருகை பற்றிய ரகசியங்களை போதிக்கக்கூடியதான செமினார் ஒருபுறம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதம் நடைபெற்று வருகிறது. நாமும் இங்கே ஏற்கனவே நாம் வருகை பற்றிய ஒரு முழு நாள் செமினார் கருத்தரங்கை நாம் ஏற்கனவே கவனித்திருக்கிறோம். மீண்டும் அவைகளெல்லாம் நாம் நினைவூட்டிக் கொள்ள வகையில் இதையெல்லாம் மீண்டும் ஒரு முறை நாம் நினைவுபடுத்திக் கொண்டு இவைகளை மறந்து விடாமல் நம்முடைய சிந்தனைகளிலே, நினைவுகளிலே இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு அன்றைக்கு கேட்டதை நாம் மறந்து விடாதபடிக்கு மீண்டும் நாம் நம்மை தகுதிப்படுத்துவதற்காக இன்றைக்கு நாம் வருகை பற்றி மீண்டும் சிந்திக்க இருக்கிறோம். போன சண்டே நமக்கு எட்வின் ஐயா பேசினார்கள். இன்றைக்கு எந்த வசனத்தை பேச வேண்டுமோ அதை அவர்கள் எடுத்து முதலாவதாக அறிவித்தார்கள். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்கே என்ன அறிவிக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் உணர்த்தி இருந்தாரோ அதை அந்த வசனத்தை தான் முதலாவதாக எட்வின் ஐயா பேசினாங்க.
அப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேவாவியானவர் எப்படி சபையை நேசிக்கிறார், சபையை எப்படி வழிநடத்துகிறார், ஆயத்தமாவதற்கு தேவன் தம்முடைய தாசர்களை கொண்டு எப்படி வசனத்துக்கு திரும்ப செய்கிறார் என்பதை குறித்து யோசித்த போது மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அதே வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கலாம். மத்தேயு 4 அதிகாரம் 17 வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு தம்முடைய முதலாவது ஊழியத்தை, சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிற பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்றும் பரலோக ராஜ்யம் சமீபமாகிவிட்டது என்பதையும் அறிவிக்கிறார். அப்படி என்றால் கிறிஸ்துவினுடைய வருகை சமீபம் என்பதை அதோடு சேர்த்தே அறிவிக்கிறார். நல்ல இந்த வார்த்தைகளை கவனிங்கள். மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்திற்கு ஒருவன் ஆயத்தமாக வேண்டும். ஏனென்றால் அந்த பரலோக ராஜ்யம் மிக துரிதமாக வர இருக்கிறது. அந்த ராஜ்யத்திலே நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டும் என்றால், ராஜ்யத்தில் இடம்பெற வேண்டும் என்றால், அதற்காக நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதை இயேசு அறிவித்தார். மார்க் 1 அதிகாரம் 5 வசனத்தில் இந்த மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல வேண்டிய அல்லது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டிய இதற்கு காலம் நெருங்கிவிட்டது என்பதையும் அறிவிக்கிறார். மார்க் 1:15 கொஞ்சம் வாசிக்கலாம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மத்தேயு 4:17 இயேசு தம்முடைய சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பிக்கிற பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்று ஆரம்பிக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்திற்கான காலம் நிறைவேறிவிட்டது என்பதை இயேசு மீண்டும் அதை அறிவிக்கிறார். அதற்கான காலம் நிறைவேறிவிட்டது என்பதை. இதெல்லாம் அறிவிக்கப்பட்டு, சபைக்கு அறிவிக்கப்பட்டு இப்போது ஏறக்குறைய 2000 வருடம் ஆகிவிட்டது. நல்ல இந்த வார்த்தைகளை கவனிங்க. இயேசு இதை அறிவித்ததிலிருந்து இப்போ ஏறக்குறைய 2000 வருடங்கள் கடந்து ஓடிவிட்டது. இந்த 2000 வருட காலகட்டங்களிலே ஜனங்கள் மத்தியிலே பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழ துவங்கி, அவங்களுடைய வளர்ச்சியில பல்வேறு மாற்றங்கள், படிப்பு, உலக ஞானம், உலக அறிவு, உலகத்தில் அவர்களுக்கான வசதிகள், வாய்ப்புகள், இப்படி தங்களுக்கான இந்த வளர்ச்சியெல்லாம் டெக்னாலஜியில வளர்ச்சி, கல்ச்சர்ல வளர்ச்சி, அதாவது பழக்க வழக்கம், மனிதனுடைய கல்ச்சர், இந்த கல்ச்சர்ல உண்டான மாற்றங்கள், இப்படி டெக்னாலஜியில உண்டான மாற்றங்கள், பல விதமான மாற்றங்களை மனிதன் இந்த 2000 வருடங்களாக சந்தித்து அதன் விளைவாக கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் வரப்போகிறது என்பதையே மறந்து போகக்கூடிய நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டான். எதனால தள்ளப்பட்டான் என்றால், மனிதன் இந்த 2000 வருடங்களாக சந்தித்த பல்வேறு விதமான மாற்றங்கள், தங்களுடைய படிப்புகளிலும் கல்ச்சரிலும், பணம், வசதி, உலக அறிவு, டெக்னாலஜி எல்லாவற்றிலும் வெவ்வேறு மாற்றங்களை சந்திக்க 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 கிறிஸ்துவின் வருகையை பற்றியோ அவருடைய ராஜ்யத்தை பற்றியோ சிந்திக்க கூட முடியாத நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டான். அதன் விளைவாக இப்போது கிறிஸ்துவின் வருகையை பற்றி பலர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. இப்போ நம்முடைய காலகட்டங்களில் கிறிஸ்துவின் வருகையை பற்றி நாம் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை பலரும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. பிறகு கிறிஸ்துவின் வருகை பற்றி பலர் அதை குறித்து விரும்பவில்லை. அவர்களுக்கு அதை பற்றி விருப்பமே கிடையாது, விருப்பம் இல்லை. பலர் ஏற்றுக்கொள்கிறதில்லை, பலர் இதை குறித்து விருப்பம் இல்லை, இதன் மேல் விருப்பம் இல்லை. பெரும்பான்மையானோருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு வருகையை பற்றி தெரியவில்லை. ஒரு பக்கம் விரும்பல, சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பெரும்பான்மையானவருக்கு இதை பற்றிய தெளிவே இல்லை, தெரியவில்லை. இந்த நிலைக்கு கிறிஸ்தவம் தள்ளப்பட்டது. ஆனால் பரிசுத்த வேதத்தில் தேவன் என்னவெல்லாம் முன்னறிவித்தாரோ, ஆதாம் காலம் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் தேவன் என்னவெல்லாம் பரிசுத்த வேதத்தில் முன்னறிவித்தாரோ
அவைகளில் ஒன்றும் மாறாமல், நல்ல இந்த வார்த்தைகளை கவனிங்க, ஒன்று கூட மாறாமல் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். உதாரணத்திற்கு முதல் மனிதனாகிய ஆதாமை பார்த்து சொன்னார், நீ இந்த நன்மை தீமை கனியை புசித்தால் புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். தேவன் சொன்னார். அவன் சாக நேர்ந்ததா? இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னாரே, செத்தானா? பிறகு ஏனோக்கோடு தேவன் பேச துவங்கினார். ஏனோக்கோடு பேச துவங்கி தம்முடைய வேத ரகசியங்கள் எல்லாம் அவன் மூலம் அறிவிக்க துவங்கினார். பிறகு அதை தொடர்ச்சியாக மனிதர்கள் எல்லாம் பாவிகளாக மாறத் துவங்கி உலகம் முழுவதும் பாவ ஜனங்களாக மாறின போது ஆதாமுக்கு 10வது தலைமுறையாகிய, ஆதாமிலிருந்து 10 தலைமுறை, 10வது தலைமுறையாகிய நோவாவை அழைத்து, மனிதனுடைய அக்கிரமம் பெருகிவிட்டது, ஆகவே நான் அவர்கள் எல்லாம் இந்த பூமியிலே எல்லா ஜீவராசிகளோடு சேர்த்து, மரம் செடி கொடிகளோடு சேர்த்து மனிதன் என்கிற ஒட்டுமொத்த இனத்தையும் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார். செய்தாரா? ஆதாமிலிருந்து 10வது தலைமுறையில் அறிவிக்கிறார். எல்லாவற்றையும் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார். இந்த பூமியில மனிதன், மிருகம், மரம், செடி கொடிகள் எந்த ஒரு உயிரினமும் இல்லாதபடிக்கு நோவா குடும்பத்தை தவிர ஒட்டுமொத்த பூமியின் சகல ஜீவராசிகளையும் அழிப்பேன் என்று சொன்னார். அழித்தார். அதன் பிறகு நோவாவுடைய பிள்ளைகளாகிய சந்ததிகள் பெருக துவங்குகிற போது அதுல நோவாவுடைய மகனாகிய சேமனுடைய சந்ததியிலே ஆபிராம் என்கிறவனை அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய் என்று அறிவித்தார். தேவன் அறிவித்தாரே, செய்தாரா? அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், உன்னிலிருந்து ஜாதிகள் தோன்றும் என்றார். இன்றைக்கு பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களும் ஆபிரகாமின் பின்வழியாக வந்தவை. இந்துவிசமா இருந்தாலும் சரி, இஸ்லாமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமா இருந்தாலும் சரி, ஜூடாயிசம் யூத மதமாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாவற்றுக்கும் ஆதி தகப்பனாக ஆபிரகாம் இருக்கிறார். உன்னிலிருந்து ஜாதிகளை தோன்ற பண்ணுவேன் என்றார். சொன்னபடியே செய்தார். அவனை அழைக்கும் பொழுதே இன்னொரு வார்த்தையும் சேர்த்தே சொல்கிறார், உன்னுடைய ஜனங்கள் எல்லாம் புறஜாதிகளிடத்தில் போய் அடிமைப்பட்டு கிடப்பார்கள் என்று தேவன் சொன்னார். சொன்னபடியே செய்தாரா? ஆபிரகாமினுடைய சந்ததிகள் 70 பேர் கொண்ட ஒரு குழு எகிப்துக்கு அடிமைப்பட்டு போய் 400 வருட காலம் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். இப்படி உன் சந்ததியார் புறஜாதியார் தேசத்தில் அடிமைப்பட்டு இருப்பார்கள் என்று தேவன் சொன்னார். சொன்னால் சொன்னபடியே செய்கிறார். பிறகு அங்கிருந்து அவர்கள் மீண்டும் திரும்ப அழைத்து கொண்டு வருவேன் என்று சொன்னார். லேவி கோத்திரத்திலிருந்து மோசே என்கிறவனை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறார். பார்வோனை தண்டித்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிப்பார்கள் என்று சொன்னார். சொன்னால் சொன்னபடியே செய்தாரா? பாருங்க, வனாந்தரத்தில் 40 வருட காலம் நடந்து தெரிந்து இந்த கானான் தேசத்தை யோசுவாவின் தலைமையிலே இதை சுதந்திரித்து அதை 12 பங்காக பிரித்து இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கானான் தேசத்தை முற்றிலுமாக சுதந்திரித்தார்கள். அவர்கள் சுதந்திரிப்பார்கள் என்று தேவன் சொன்னார். சொன்னபடியே செய்தார். பிறகு அதன் பிறகு இந்த ஜனங்கள் எல்லாம் அங்கே செட்டில் ஆகி இருக்கிற போது மீண்டும் தேவ வார்த்தை அனுப்பப்படுகிறது. இந்த ஜனங்கள் எல்லாம் நல்ல ராஜாக்கள், அவங்கள செட்டில் ஆகி என்ஜாய் பண்ணுகிறான், பல மீறுதல் அக்கிரமங்கள் எல்லாம் செய்கிறான். அப்போது எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு அறிவிக்கிறார், இந்த ஜனங்கள் நேபுகாத் நேச்சாரால் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவார்கள், உன் தேசம் சிறையாக்கப்படும் என்கிறார். சொன்னபடியே செய்தார். மீண்டும் அதே எரேமியாவை கொண்டு 70 வருடம் கழித்து அவர்கள் மீண்டும் எகிப்து அந்த பாபிலோனில் இருந்து அவர்களை மீட்டு கொண்டு வருவேன் என்று சொன்னார். சொன்னபடியே செய்தார். பாபிலோன் ராஜாவாகிய கோரேசை கொண்டு தேவாலயத்தை கட்டுவதற்கு அனுமதியை உண்டாக்குகிறார். இப்ப சற்று நாம சிந்திக்க வேண்டும்.
பரிசுத்த வேதத்தில் தேவன் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ, தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு முன் அறிவிச்சிருக்கிறாரோ, அவர் எதெல்லாம் அறிவித்தாரோ அதெல்லாம் நடந்திருக்கிறதா என்பதை செக் பண்ணுங்க. அவர் சொன்னால் சொன்னபடி செய்கிறாரா, செய்திருக்கிறாரா என்பதை செக் பண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து விடுதலையான பிறகு ஏறக்குறைய ஒரு 480 வருட காலம் கழித்து மேசியா வரப்போகிறார் என்பதை தேவன் அறிவித்தார். அந்த மேசியா சங்கரிக்கப்படுவார் என்பதையும் தேவன் அறிவித்தார். சொன்னபடியே நடந்தது. பாபிலோனில் அவர்கள் மீண்டும் விடுதலையாகி வந்து தேவாலயத்தெல்லாம் கட்டி ஒரு கிட்டத்தட்ட 483 வருடங்கள், அப்ராக்சிமேட்டா ஒரு 500 இயர்ஸ், 500 வருடங்களிலே மேசியா வருவார் என்று சொன்னபடியே இரட்சகர் வந்து பிறந்தார். உலக சரித்திரத்தில் ஒரே முறை நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் அதிசயம் கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவது. உலக சரித்திரத்தில் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய மாபெரும் அதிசயம். இதை ஏசாயா கொண்டும் சொல்லுகிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் என்று ஒரு 700 இயர்ஸ் பிஃபோர் சொல்றார். கரெக்டா நிறைவேறுகிறது. அவர் சங்கரிக்கப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே சங்கரிக்கப்படுகிறார். அவர் தமக்காக அல்ல, தம்முடைய ஜனங்களுக்காக சங்கரிக்கப்படுவார் என்று சொல்கிறார். அப்படியே நடைபெறுகிறது. அப்படியானால் தேவன் என்னவெல்லாம் திட்டம், நான் இப்ப நான் சொன்னதெல்லாம் வெறும் சுருக்கம் மட்டும்தான். முழு வேதத்தையும் நீங்க செக் பண்ணீங்கன்னா எங்கெல்லாம் தேவன் என்னவெல்லாம் அறிவிச்சிருக்கிறாரோ அத்தனையும் அப்படியே பின் பாயிண்ட்ல நிறைவேறி இருக்கும். இப்ப சுருக்கத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நல்ல கூர்ந்து கவனிங்கள். இப்ப இரட்சகர் வந்து மரித்து உயிர் செழுந்த பிறகு மனிதனுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகி ஆவிக்குரிய சபை உருவாக்கப்படும். அவர்கள்தான் கிறிஸ்துவின் சரீரமாக மாறப்போகிறார்கள் என்பதை அறிவித்தார். இப்பொழுது சபை கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றப்படுகிற இந்த ப்ராசஸ் ஏறக்குறைய கடந்த 2000 வருடங்களாக நிறைவேற்றி வருகிறார். உபதேசங்களினாலும் வேத சத்தியங்களினாலும் ஜனங்களை போதித்து தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிறைத்து வரங்களை கனிகளை எல்லாம் உண்டு பண்ணி தேவ சித்தத்தை செய்யத்தக்கதாக அவர்களுக்கு தன்னுடைய அந்த உணர்வை உண்டு பண்ணி தங்கள் சுயத்தை வெறுக்கவும் தேவ சித்தத்தை செய்யவும் வேண்டும் என்கிறதான இந்த உணர்வை எல்லாம் உண்டு பண்ணி உணர்வு உள்ளவனுக்கு மேலும் கொடுக்கப்படுவதும் உணர்வு இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படுவதுமாக இவைகள் எல்லாம் தேவன் செய்து சபையை தம்முடைய சரீரமாக மாற்றி வருகிறார். இந்த சபையாகிய சரீரம் கிறிஸ்துவின் மனவாட்டியாக ஆயத்தமாகி ரெடியாய் காத்து கொண்டிருக்கும் என்பதையும், பிறகு இந்த மனவாட்டியாகிய சபை அழைத்து கொண்டு போவதற்காக இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்பதையும் இயேசு அறிவித்தார். நான் வருவேன் என்பதை அறிவித்தார். இப்ப இதற்கு முன்பெல்லாம் தேவன் என்ன சொன்னாரோ அத்தனையும் வேதத்தில் நிறைவேறி இருக்கிற பொழுது இதற்கிடையில பழைய ஏற்பாட்டிலிருந்து, அதாவது தானியேல் காலகட்டத்தில் இருந்து கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும் இந்த உலகத்தில் என்னெல்லாம் ராஜ்யங்கள் தோன்ற போகிறது, உலக ராஜ்யங்கள், இந்த பூமியிலே நடைபெறக்கூடிய உலக அரசாங்கங்கள், என்னென்ன அரசாங்கங்கள், என்னென்ன ராஜ்யங்கள் என்னென்ன காலகட்டத்தில் தோன்றும் என்று தானியேலை கொண்டு தேவன் அறிவித்தாரோ அத்தனையும் வரலாற்றை நீங்க எடுத்து செக் பண்ணீங்கன்னா தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அத்தனையும் இந்த உலக அரசாங்கங்களிலே நடைபெற்று இருக்கும். இன்க்ளூடிங் இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பூமியிலே நடைபெறுகிற உலக ராஜ்யத்தை பற்றியும் தேவன் அறிவித்திருக்கிறார். நான் சொல்றது மறுபடியும் நல்லா கவனிங்க. தானியேல் காலத்தில் இருந்து வருகை வரைக்கும் இந்த உலகத்தில் என்னென்ன ராஜ்யங்கள் தோன்றும் என்பதை தேவன் அறிவித்தாரோ அத்தனையும் இந்த உலகத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. உலக சரித்திரம் இருக்குது, ஆதாரம் இருக்கிறது. அந்த வகையில் இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் என்ன ராஜ்யம் இந்த பூமியில் செயல்படும் என்பதையும் தேவன் அறிவித்திருந்தார். அதன்படியே இப்ப உலக ராஜ்யங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப ஒன்றை விளங்க வேண்டும், எல்லாவற்றையும் தேவன் முன்னறிவித்து விட்டுதான் செய்வார். ஏனென்றால் ஆமோஸ் 3:7 தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியர்களுக்கு அறிவிக்காமல் அவர் ஒன்றையும் செய்கிறதில்லை என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஆகவே தாம் செய்ய போகிற எல்லாவற்றையும் அறிவித்து விடுவார். தீர்க்கதரிசியின் மூலமாய் அறிவிப்பார். அவர்கள் எல்லாம் அதை எழுதி நம்முடைய கரங்களிலே இப்ப வேதமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அது
ஒரு இன்ச்சு கூட மாறாம, ஒரு அணு கூட மாறாம அப்படியே நிறைவேறும். ஏன் அப்படியே நிறைவேறும் என்றால், அதையும் இயேசு கன்ஃபார்ம் பண்றார். வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனால் என் வார்த்தையோ, அந்த வார்த்தையின் ஒரு எழுத்தோ, அந்த எழுத்தின் ஒரு உறுப்போ அழிந்து போகாது என்பதை அறிவித்திருக்கிறார். ஆகவே இதுவரை தேவன் சொன்ன அத்தனையும் அப்படியே நிறைவேறினது. சபை ஆயத்தப்பட்டு மணவாளனை சந்திக்க தயாராக இருக்கிற பொழுது மீண்டும் வருவேன் என்பதை அறிவித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 12ஆம் வசனம், 20ஆம் வசனம் இவைகளை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22, 7, 12, 20. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். என்ன சொல்கிறார் பாருங்க, சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்படி என்றால் தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு எழுதி கொடுத்து விட்டார். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். நல்ல அந்த வார்த்தைகளை கவனிங்க. அடுத்து 12ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ளவைகளை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று அறிவித்தார் இல்லையா? ஏன் பாக்கியவான் என்றால், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்பதை அறிவிக்கிறார். அப்படி என்றால் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவனுக்கு அதற்குரிய பலனை அளிக்கும்படியாக, கை கொள்ளுகிறவனை பாக்கியவான் என்று சொன்னாரு, அதற்குரிய பலனை கொடுக்கும்படியாக அந்த பலனும் என்னோடு கூட வருகிறது என்பதை அறிவிக்கிறார். சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் சும்மா இல்லை, அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்பதை அறிவிக்கிறார். நல்ல அந்த வார்த்தை கவனிங்க. ஒருவேளை இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளாமலோ அல்லது இந்த தீர்க்க தரிசன வசனங்களுக்கு செவி சாய்க்காமலோ இது எனக்கில்லை என்பது போல உணர்வற்று இருப்பார்களே, ஆனால் அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனும் என்னோடு கூட வருகிறது என்பதை அறிவிக்கிறார். இந்த வார்த்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. எதற்காக தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு தம்முடைய ஆவியினாலே தம்முடைய வேத மறைபொருள்களை, வேத ரகசியங்கள் எல்லாம் எழுதி நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார் என்பதை சிந்திக்கணும். இவைகள் எல்லாம் ஒரு மனிதன் இரவும் பகலும் தியானம் பண்ணி இவைகளை கை கொள்ளுகிறவனாக மாற வேண்டும். அப்படி கை கொள்ளுகிறவனாக இருந்தால் அவனுக்கென்று நான் கொடுக்கப்பட போகிற பலனும் என்னோடு கூட வருகிறது. கை கொள்ளாமல் போனால் அவனுக்கென்று கொடுக்க வேண்டிய பலனும் என்னோடு கூட வருகிறது என்பதை அறிவிக்கிறார். அறிவித்து விட்டு 20ஆம் வசனத்தில் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், இவைகளை இப்ப நான் சொன்னது இல்லையா, இவைகள் எல்லாம் சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். இங்கேதான் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்பதை ரீகன்ஃபார்ம் பண்றார். இந்த சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி 10ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 10ஆம் வசனம். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ளவைகளை முத்திரை போட வேண்டாம். முத்திரை போட வேண்டாம் என்றால் இவைகளை மறைத்து வைக்க வேண்டாம். நல்ல அந்த வார்த்தைகளை கவனிங்க. முத்திரை போடுதல் என்பது அதை சீக்கிரட்டா மறைத்து வைக்க வேண்டாம் என்கிறார். இதை எதையும் மறைக்க வேண்டாம். மறைக்காமல், ஏன் மறைக்க வேண்டாம் என்றால் காலம் சமீபமாய் இருக்கிறது, காலம் நிறைவேறிவிட்டு என்பதை அறிவிக்கிறார். நம்ம மார்க் 1 அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிச்சோம் இல்லையா, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, ஆகவே மனம் திரும்புங்கள், காலம் விட்டது என்பதை அறிவிச்சார் இல்லையா. அதை மீண்டும் இறுதியில கன்ஃபார்ம் பண்றார். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ளதை ஒன்றையும் நீ மறைக்க வேண்டாம், அதாவது முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. ஆகவே 16ஆம் வசனத்தில் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் என்கிறார். இதெல்லாம் மறைக்க வேண்டாம், முத்திரை போட வேண்டாம். இந்த புஸ்தகத்தில் உள்ளதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான், அவனுக்கு என்னோடு கூட பலன் வருகிறது, நான் பலனை கொண்டு வருகிறேன். ஆகவே மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்பதை அறிவித்து இவைகளெல்லாம் சபைகளுக்கு சாட்சியாக அறிவிக்க வேண்டும். அப்படி சாட்சியாய் அறிவிப்பதற்காக இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் என்கிறார். அப்படி என்றால் இவைகளெல்லாம் சபைகளில் அறிவிக்கப்பட்டு சபையானது மணவாளனை சந்திப்பதற்கு
இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்களாக, செவிசாய்த்து கீழ்ப்படுகிறவர்களாக, சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதியுள்ள ஜாதியாக, சத்தியவான்களாக ஆயத்தப்பட வேண்டிய இறுதி வேலை. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்னும் ஒரு 8 முதல் ஒரு 10 வருடங்கள், அப்ராக்சிமேட்டா ஒரு 8 முதல் 10 வருடங்கள் இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டி வருமானால் நாம் வருகை சந்திக்க வேண்டும். வருகை சந்திக்க வேண்டும் என்றால் வெறும் கையாய் சந்திக்க முடியாது. சத்தியவான்களாய் ஆயத்தப்பட வேண்டிய இறுதி வேலை. இவைகளை சபைகளுக்கு சாட்சியாய் அறிவிக்கும்படியாய் தேவ ஆவியானவர் அறிவித்தார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சொல்லுகிறார். நல்ல அந்த வார்த்தைகளை கவனிங்க. கிறிஸ்துவின் வருகை நாம் முன்பு சொன்னது போல பலர் ஏற்றுக்கொள்கிறதில்லை, பலர் இதை விரும்புகிறதில்லை, பலருக்கு பெரும்பான்மையானோருக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் காலம் சமீபித்திருக்கிறது என்று தேவன் அறிவிச்சிருக்கிறார். பாருங்க, மார்க் 1:15 வாசித்தோமே. எதற்கெல்லாம் காலம் சமீபித்து விட்டது என்று கவனித்தோமானால் 3 சம்பவங்களை குறித்து பேசுகிறார். முதலாவதாக நம்பர் 1, கிறிஸ்துவின் ரகசிய வருகையாகிய 2ஆம் வருகைக்கு காலம் சமீபித்து விட்டது. பிறகு 2வதாக இதை தொடர்ந்து நடக்க வேண்டிய அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கும் காலம் சமீபித்து விட்டது. மறுபடியும் இந்த வார்த்தை கவனிங்க. அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கு காலம் சமீபித்து விட்டது. பிறகு அதை தொடர்ந்து இந்த பூமியிலே நிறைவேற வேண்டிய கிறிஸ்துவின் ராஜ்யம் நிறைவேறுவதற்கு காலம் சமீபித்து விட்டது. 3 சம்பவங்கள். முதலாவதாக கிறிஸ்து தம்முடைய ரகசிய வருகையிலே வெளிப்பட வேண்டும், அதற்கான காலமும், அதை தொடர்ந்து அந்தி கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட வேண்டும், 7 வருட காலம் அவன் இந்த பூமியை தன் கண்ட்ரோல்ல எடுப்பான், அதற்கான காலம் நிறைவேறிவிட்டது. இந்த 7 வருடம் நிறைவடைந்தவுடன் பூமியிலே தேவன் தம்முடைய 1000 வருட அரசாட்சியை துவங்க போகிறார், அதற்குரிய காலமும் நிறைவேறிவிட்டது. இந்த 3க்குமான காலம் இப்போ நிறைவேறிவிட்டது. நன்றாய் கூர்ந்து கவனிங்க. இந்த 3ஐயும் நீங்க சிங்க்ரனைஸ் பண்ணி விளங்கணும், அதை சிங் பண்ணணும். வேதத்தில் இதெல்லாம் குரோனாலஜியா கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இவைகள் எல்லாம் கால வரிசைப்படி கொடுத்திருக்கிறாரு. அதை ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. கால வரிசைப்படினா என்ன அர்த்தம் என்றால், முதலாவதாக மனவாட்டி எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிற வேளையிலே சபையாகிய கூட்டத்தை அழைத்து செல்லும்படியாக மணவாளன் வெளிப்பட வேண்டும். 1. அவர் வெளிப்படும் போது 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி 3 விதமான சப்தங்கள் தொனிக்கும். ஆரவாரம், பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம். இந்த 3 சப்தங்கள் தொனிக்கும் பொழுது முதலாவது மரித்த பரிசுத்தவான்கள் உயிர் செல்வார்கள் என்பதும், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போய் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் அவரை சந்திப்போம் என்றும் வேதம் சொல்லுகிறது. அப்படினால் இயேசு வருவார், 3 விதமான சப்தங்கள் துணிக்கும், சபையாகிய மணவாட்டி கூட்டத்தார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருட காலம் 3ஆம் வானத்தில் இருக்கிற மத்திய பரதீசிலே இவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள் என்பதை வேதம் பேசுகிறது. 7 வருடம். இந்த மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட அடுத்த நிமிஷமே, அடுத்த நாளல்ல, அடுத்த நிமிஷமே அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை அவன் தன்னுடைய கண்ட்ரோல் எடுப்பான் என்பதை வேதம் பேசுகிறது. முழு உலகத்தையும் அந்தி கிறிஸ்து அவன் டேக் ஓவர் பண்ணுவான். ஒரே நிமிஷத்துல டேக் ஓவர் பண்ணுவான். அது எப்படி ஒரே நிமிஷத்துல டேக் ஓவர் பண்ணப்படும்? வேதத்தில் இருக்கலாம், ஆதாரங்கள் இருக்கு. அதை பற்றிய சம்பவங்களும் பிறகு நாம கவனிக்கலாம். ஒரே நிமிஷத்துல இந்த உலகம் அந்தி கிறிஸ்துவின் கைக்கு போகும். அவன் 7 வருடம் இந்த பூமியை தன் விருப்பம் போல தும்சம் பண்ணுவான். அங்கே உபத்திரவ காலமாக, மகா உபத்திரவ காலமாக இந்த 7 வருடம் 2 பிரிவாக செயல்படும். முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலமாகவும், 2வது 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலமாகவும் 7 வருடம் ஒட்டுமொத்தமாக செயல்படும். இந்த 7 வருட உபத்திரவ காலம் நிறைவு பெற துவங்குகிற போது இயேசுவும் அவரோடு கூட சேர்ந்து இந்த பரிசுத்தவான்களாகிய கூட்டத்தாரும்
மீண்டும் அவர்கள் பூமிக்கு திரும்புகிறார்கள் என்பதை வேதம் பேசுகிறது. இது பகிரங்க வருகையாக வெளிப்படும். பகிரங்க வருகைனா என்ன பொருள் என்றால், இந்த பூமியில் உள்ள சகலரும் அவரை காண்பார்கள். பாவிகளும் துன்மார்க்கர்களும் அவரை காண்பார்கள். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். முதலாவதாக மனவாட்டி அழைத்துக் கொண்டு போவதற்காக ரகசியமாய் வெளிப்படுவார். அதை ஒருவரும் அறியார். மனவாட்டிகளுக்கு மட்டும்தான் அவருடைய வருகை தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அழைத்து கொண்டு போன பிறகு 7 வருடம் அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை டேக் ஓவர் பண்ணுவான். அந்த 7 வருடம் நிறைவடைகிற பொழுது கிறிஸ்துவும் இந்த பரிசுத்தவான்களாகிய கூட்டத்தாரும் மீண்டும் பூமிக்கு திரும்புவார்கள். இது பகிரங்க வருகையாக இருக்கும். அந்த பகிரங்க வருகையிலே பாவிகளும் அவரை காண முடியும். கண்டு புலம்புவார்கள். புலம்பி ஒரு பயனும் இல்லை. அவருடைய கோபத்துக்கு தங்களை மறைத்துக் கொள்ளும்படியாக, அதாவது குமாரனுடைய கோபத்துக்கு தங்களை மறைத்துக் கொள்ளும்படியாக மலைகளை தங்கள் மேல் விழுந்து தங்களை மறைக்கும்படியாக சொல்வார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மலை வந்து தன் மேல் விழுந்து குமாரனுடைய கோபத்துக்கு மறைக்க வேண்டும் என்றால், மலை மேல விழுந்தா என்ன ஆகும்? ஒரு பாறாங்கல் விழுந்தாலே செத்துருவானே. மலையே வந்து மேல விழுந்து குமாரனுடைய கோபத்துக்கு எங்களை தப்புவிக்க வேண்டும் என்று கதறுவார்கள். மலை விழுந்தா சட்னி கூட தேராதே. அந்த அளவுக்கு குமாரனுடைய கோபம் வெளிப்படும். ஏனென்றால் சங்கீதம் 2 தெளிவாய் சொல்லியிருக்கிறார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாம் அழியாமலும் அவரை முத்தம் செய்து அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்பொழுது குமாரன் நம்மேல் நேசமாய் இருக்கிறார். நேசமாய் இருக்கிற பொழுது அவரை முத்தம் செய்து அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இல்லை என்றால் அவருடைய வருகையின் போது குமாரன் இப்போது இருக்கிறது போல இருக்க மாட்டார். அவர் மிகுந்த கோபம் உடையவராய் வெளிப்படுவார். அவருடைய கோபத்திற்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாது. ஆகவேதான் மலைகளையே தங்கள் மேல் விழுந்து அந்த கோபத்துக்கு எங்களை தப்புவிக்க வேண்டும் என்று கேட்பார்கள். சரி, இப்படி பகிரங்க வருகையில் அவர் வெளிப்படுவார். அந்த வருகையின் போது அந்தி கிறிஸ்துவின் செயல்பாடுகளை அழித்து, கள்ள தீர்க்கதரிசியின் செயல்பாடுகளை அழித்து, வலு சர்ப்பமாகிய பழைய பாம்பாகிய பிசாசை பாதாளத்திலே தள்ளி, மிகாவேல் தூதன் அவனை பாதாளத்தில் தள்ளி முத்திரையிடுவான். நல்ல இந்த வார்த்தைக்கு கவனிங்க. பகிரங்க வருகையின் போது அர்மகெதோன் என்கிறதான யுத்தம் துவங்கும். அந்த யுத்தத்தின் போது மிகாவேல் தூதன் இந்த வலு சர்ப்பத்தை பாதாளத்தில் தள்ளி அவன் முத்திரையிடுவான். இந்த 1000 வருடம் அவன் பாதாளத்தில் சிறை வைக்கப்படுவான். அதே 1000 வருடம் பூமியிலே கிறிஸ்து தம்முடைய அரசாட்சியை துவங்குவார். அந்த 1000 வருட அரசாட்சியின் போது இந்த பூமியில் பாவம் என்பது இராது, பாவ சிந்தனை இராது, பாவ உணர்வும் இராது. பரிசுத்த வேதத்தில் இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியின் குடிகளை மோசம் போக்காதபடிக்கு அந்த வலு சர்ப்பமாகிய பிசாசு பாதாளத்தில் தள்ளப்படுவான் என்பதை வெளிப்படுத்த விசேஷம் 20ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல அந்த வார்த்தைகளை கவனிங்க. ஆகவே பாவத்துக்கு சொந்தக்காரன் பாதாளத்தில் தள்ளப்பட்டு முத்திரையிடப்பட்டு விட்டதினாலே இந்த பூமியிலே கிறிஸ்து தம்முடைய 1000 வருட அரசாட்சியை துவங்கி அவர் நடத்துகிற பொழுது இங்கே பாவ சிந்தனை கூட இருக்காது, பாவ உணர்வும் இருக்காது. பாவம் என்பதே பூமியில் இராது. அப்படி என்றால் அங்கு முழுவதும், பூமி முழுவதும் கிறிஸ்துவின் மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமி முழுவதையும் ராஜாதி ராஜாவாக கிறிஸ்து அரசாளுகை செய்ய துவங்குவார். அவரோடு கூட சேர்ந்து 3 விதமான பதவிகளிலே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் பிரபுக்களாகவும், ஏசாயா 36 சொல்லப்பட்டிருக்கு, பிரபுக்கள் சொல்லப்பட்டிருக்கு. ராஜாக்கள், ஆசாரியர்கள், பிரபுக்களாக 3 விதமான பொறுப்புகளிலே இந்த பரிசுத்தவான்கள், உயிர்த்தெழுந்ததான இந்த பரிசுத்தவான்கள் இயேசுவோடு இணைந்து அவர்கள் ஆளுகை செய்வார்கள் என்பதை வேதம் பேசுகிறது. நல்ல இந்த வார்த்தைகள் கவனிங்க. இதே பூமியை 1000 வருடம் தேவ பிள்ளைகள் ஆளுகை செய்ய போகிறார்கள். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவது இல்லை என்பதை தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் அறிவிக்கிறார். நேபுகாத்நேச்சாருக்கு அந்த சிலை சொப்பனத்தை கொடுத்தார் பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல. தானியேல் 2ஆம் அதிகாரத்துல சிலை சொப்பனம் படிச்சிருக்கீங்கல்ல, அங்க இதை சொல்றாரு. இந்த ராஜ்யம்
வேறு ஜனத்திற்கு விடப்படுவது இல்லை என்பதை அறிவிக்கிறார். அப்படியானால் தேவனோடு கிறிஸ்துவோடு இணைந்து தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாகிய இந்த மணவாட்டி கூட்டத்தார் 1000 வருடம் இந்த பூமியை அரசாளுகை செய்ய போகிறார்கள். இந்த 1000 வருட அரசாட்சி நிறைவு பெறுகிற போது மீண்டும் பாதாளத்திலிருந்து இந்த வலுச்சர்ப்பம் விடுவிக்கப்படும் என்பதையும் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருந்து சொல்கிறார். நல்ல இந்த வார்த்தைகளை கவனிங்க. வலுச்சர்ப்பம் மீண்டும் விடுவிக்கப்படும். அவன் விடுவிக்கப்பட்ட உடனேயே இந்த பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கோகு மாகோகு என்ற கூட்டங்களை எல்லாம் இந்த பூமியின் குடிகளாகிய கோகு மாகோகு இந்த கூட்டங்களை அவன் மீண்டும் யுத்தத்திற்காக கூட்டி சேர்ப்பான் என்பதை வேதம் அறிவிக்கிறது. நல்ல இந்த வார்த்தைகள் விளங்கிட்டே வரணும். கவனிக்கிறீங்களா? ரொம்ப கவனமா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. 1000 வருடம் கிறிஸ்துவின் அரசாட்சி பூமியில் நிறைவடைந்தவுடன் வலுசர்ப்பம் விடுவிக்கப்படும். அவன் கோகு மாகோகு கூட்டங்களை இந்த பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பான். அப்படி கூட்டி சேர்த்து யுத்தத்துக்காக திரும்பவும் ஆயத்தம் பண்ணுவான். அப்படி ஆயத்தம் பண்ணுகிற போது தேவன் வானத்தில் இருந்து அக்னியை அனுப்பி இவர்களை எல்லாம் அழித்து விடுவார் என்பதை வேதம் சொல்லுகிறது. இவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு இறுதியாக பொதுவான ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற உயிர்த்தெழுதல், இதெல்லாம் நீங்க சப்ஜெக்ட்ல படிச்சவங்களுக்கு உங்களுக்கு புரியும். 6ஆம் வரிசை 7ஆம் வரிசை என்று அழைக்கப்படும். இந்த 6ஆம் வரிசையிலே பொதுவான நீதிமான்களும் 7ஆம் வரிசையிலே பாவிகளாகிய துன்மார்க்கர்களும் இவர்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு நியாய தீர்ப்பை பெறும்படியாக வருவார்கள். இந்த உயிர்த்தெழுதல் நிறைவேறி முடிந்த பிறகு இந்த வானம் பூமி சமுத்திரம் இவைகள் எல்லாம் அழிக்கப்படும் என்பதை தேவன் அறிவிச்சிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலேயே. நல்ல இந்த வார்த்தைகளுக்கு வானம் பூமி சமுத்திரம் இவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனம் வைக்கப்பட்டு அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக தேவனுடைய புஸ்தகங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இவர்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை அடைவார்கள், நியாய தீர்ப்பை பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல வார்த்தை கவனிங்க. மரித்தோர் ஆகிய சிறியோர் முதல் பெரியோர் வரை இந்த பூமியில் இருந்த அத்தனை பேரும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நியாய தீர்ப்புக்காக வந்து நின்று அங்கே தங்களுக்கான நியாய தீர்ப்பை பெறுவார்கள். இதை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 20 நாம் வாசித்தோம். இந்த புஸ்தகத்தில் உள்ளவைகளை, தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ளவைகள் எல்லாம் கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றும், அப்படி கை கொள்ளுகிறவர்களுக்கு அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்கப்பட போகிறதாக சொன்னாரே. அந்த நிச்சய நியாய தீர்ப்பில் வலதுபுறம் நிற்கிறதான பரிசுத்தவான்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, நீதிமான்களாக இந்த கூட்டத்தாரெல்லாம் வலதுபுறம் நிற்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு என்றென்றைக்கும் சதாகாலங்களிலும் தேவனோடு வாழும்படியாக பரலோக ராஜ்யத்தில், நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான அனுமதி அவர்களுக்கு கொடுக்கப்படும். கிரீடங்கள், ஆளுகைகள், சிங்காசனங்கள், அதிகாரங்கள், பொன்னால் ஆன வீதி, இன்னும் மறைவான மன்னா, அவர்களுக்கு வெண்மையான குறிக்கல், இப்படியெல்லாம் ஜீவ விருட்சத்தின் கனி, இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்கள் என்றென்றும் சதாகாலமும் தேவனோடு நித்திய நித்தியமாக முடிவே இல்லாமல் தேவனோடு அவர்கள் வாழ்வார்கள் என்பதை வேதம் அறிவிக்கிறது. நல்ல அந்த வார்த்தை கவனிங்க. இது யாருக்கு? சிங்காசனத்துக்கு வலதுபுறமாக நிற்க வைக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட நீதிமான்களாகிய பிள்ளைகளுக்கு. அதே வேளையில சிங்காசனத்துக்கு இடது பக்கம் நிற்க வைக்கப்பட்ட பாவிகள் துன்மார்க்கர்கள், அவர்களுக்கு நித்திய அக்கினிக்கு அவர்கள் அனுப்பப்படுவார்கள் என்பதும், அங்கே அவர்கள் என்றென்றைக்கும் சதாகாலங்களிலும் முடிவே இல்லாமல் அவர்கள் வாதிக்கப்படுவார்கள் என்பதையும் தேவன் அறிவிக்கிறார். இதுவும் முடிவில்லாமல் என்றென்றும் சதாகாலமும் தொடரும். அப்படியானால் தேவனோடு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற போது அவரோடு என்றென்றும் சதாகாலமும் நித்திய ஆசீர்வாதங்களை பெற்று நித்திய மகிமைகளை எல்லாம் பெற்று தேவனோடு ஆளுகையில் பங்கு பெறுவார்கள், மரணமே இல்லாமல். ஆனால் அப்படியே ஆப்போசிட்ல இந்த பக்கம் நித்திய அக்கினி, நித்திய வேதனை, என்றைக்கும் கண்ணீர், என்றைக்கும் நிந்தை, இதுவும் நித்தியமாக தொடரும்.
ஆகவே இவை எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக வேதத்தில் அறிவித்திருக்கிறார். இப்ப நான் சொல்றது நல்லா கூர்ந்து கவனிங்க. ஆதாம் முதல் என்னவெல்லாம் இந்த பூமியில் நடைபெற போகிறது என்பதை தேவன் அறிவித்துக் கொண்டே வருகிறார். அதெல்லாம் நீங்க செக் பண்ணீங்கன்னா அத்தனையும் அப்படியே பின் பாயிண்ட்ல நிறைவேறி இருக்கும். பிறகு மேசியா வருவார் என்றும் அவர் சங்கரிக்கப்படுவார் என்றும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து ரட்சிப்பு உண்டாக்கப்படும் என்றும் பிறகு இந்த பூமியிலே ஏறக்குறைய இந்த 2000 வருட காலம் என்ன ராஜ்யங்கள் எல்லாம் உண்டாக போகிறது என்றும் அறிவித்தார். இதையெல்லாம் நீங்க வரலாற்றை எடுத்து செக் பண்ணீங்கன்னா தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அத்தனையும் அப்படியே நிறைவேறி இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நிறைவேறி தெரிந்திருக்கும் பொழுது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அவர் வரும்போது மணவாட்டி எடுத்துக் கொள்ளப்படுவதும் பிறகு 7 வருஷ உபத்திரவம், அதை தொடர்ந்து 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே, அந்த 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச பிறகு வானம் பூமி எல்லாம் அழிக்கப்படும். பிறகு புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் என்கிறதான நித்திய ராஜ்யம் துவங்கும். அந்த நித்திய ராஜ்யம் என்றென்றும் தொடரும். அதே வேளையில பாவிகள் துன்மார்களுக்கு நித்திய அக்கினி, அதுவும் என்றென்றும் தொடரும் என்பதை தேவன் அறிவித்திருக்கிறாரே. இவைகள் எல்லாம் நிறைவேறுமா நிறைவேறாதா? தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அத்தனையும் நடந்து முடிந்திருக்கிற பொழுது இது நிறைவேறுமா நிறைவேறாதா? அப்படினால் சபை எதை நோக்கி ஆயத்தமாகணும் பாருங்க. இந்த உலகம் அடுத்து வெகு வேகமாக இந்த உலகம் அடுத்து சந்திக்க போகிற மிக பெரிய முக்கியமான சம்பவம் கிறிஸ்துவின் ரகசிய வருகை. அடுத்து சந்திக்க போகிறதான் இந்த உலகம் சந்திக்க போகிறது. அவர் வந்து மனவாட்சி எடுத்துக்கொண்ட அடுத்த நிமிஷமே ஆந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். ஆந்தி கிறிஸ்து வெளிப்பட்டானால் 7 வருடம் உபத்திரவம் ஸ்டார்ட் ஆயிடும். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த உலகத்தின் ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவை வரவேற்பதற்கு அவர்கள் மிக தீவிரமாக ஆயத்தமாகி வருகிறார்கள். உலக ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவை வரவேற்க வெகு வேகமாக தயாராகி வருகிறார்கள். ஆனால் சபையோ கிறிஸ்தவமோ தங்கள் ராஜாவை தங்கள் மணவாளனை வரவேற்பதற்கு அதற்குண்டான ஆயத்தமோ அதற்குண்டான சிந்தனையோ அல்லது உணர்வோ இல்லாமல் பெரும்பான்மையான கூட்டம் இதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறார்கள். கிருபையாய் தேவாவியானவர் நமக்கு இவைகள் எல்லாம் அவர் விளங்க பண்ண, தேவன் இவைகள் எல்லாம் நமக்கு விளங்க வைப்பதற்கு அவர் சித்தம் கொண்டபடினாலே நமக்கு இவைகள் எல்லாம் அறிவிக்கிறார். மறுபடியும் சொல்றேன், பெரும்பான்மை கிறிஸ்தவத்திற்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை. ஆனால் நமக்கு தேவன் நம்மேல் வைத்த கிருபையினாலே அவருடைய இரக்கத்தினாலே இந்த வேத மறைபொருள்கள் எல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக நம்மேல் தேவன் வைத்த சித்தத்தினாலே இவைகள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதையே நமக்கு வெளிப்படுத்துகிறார் கேட்டு அந்த கேள்வி வருமானால் நல்ல கவனிங்க. எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். ரோமர் 9 அறிவிக்கிறார். யாத்திராகம் 33 மோசேயோடும் இதை அறிவிக்கிறார். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். அதே வேளையில எவனை கடினப்படுத்த சித்தமா இருப்பேனோ அவனை கடினப்படுத்துவேன் என்கிறார். வார்த்தைகளை நல்லா விளங்கிக் கொள்ளணும். நமக்கு கிருபையும் இரக்கமும் கிடைக்க பெற்றதினாலே அவருடைய சித்தத்தினாலே இந்த வேத மறைபொருள்கள் எல்லாம் நாம் கற்று விளங்கி வருகைக்கென்று ஆயத்தமாகி மணவாளனை சந்திப்பதற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், நம்மை போதிக்கிறார். ஆனால் பெரும்பான்மையான கூட்டத்திற்கு இது இல்லை. ரொம்ப கவனமா சிந்திக்கணும். ஆகவே இனி நமக்கு காலம் இல்லை என்பதை சபை உணர வேண்டும். இனி நமக்கு காலம் இல்லை. இப்ப வருகை சமீபம் என்பதை நாம ஏற்கனவே ஒரு ஃபுல் டே செமினார் நாம இங்கே நடத்தியிருந்தோம், உங்களுக்கு புரியும். அதுல 4 பிரிவுகள் வழியாக வருகைக்கான காலங்களை எல்லாம் ரொம்ப திட்டவட்டமாக தெளிவாக வேத ஆதாரங்களோடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதை ஒரு முறை நாம் நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. 4 பிரிவுகளாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது.
வருகையை பற்றி எந்த காலத்தில் கிறிஸ்து வருவார் என்பதை வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறது. நல்ல வார்த்தை கவனிங்க. ரஃபா இல்ல, தோராயமா இல்ல, ஆணித்தரமாக சொல்கிறது. வருகைக்கான காலத்தை தேவ ஆலயம், இஸ்ரேலிலே தேவாலயம் கட்டப்படுவதன் வழியாக வருகைக்கான காலத்தை வேதத்தில் அறிவிக்கிறார். இந்த உலகத்தில் செயல்பட போகிற உலக ராஜ்யங்கள் வழியாக, அதாவது தானியேல் காலத்திலிருந்து என்னென்ன ராஜ்யம் தோன்றும் என்பதெல்லாம் வேதத்தில் அறிவித்து, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். என்னென்ன ராஜ்யம் தோன்றும் என்பதையெல்லாம் அறிவித்து, அந்த ராஜ்யங்களில் எந்த ராஜ்யத்தின் முடிவில் கிறிஸ்து வருவார் என்பதை வேதம் திட்டவட்டமா அறிவிக்கிறது. அதன் பிறகு ஆதாம் முதல் தேவன் எப்படி காலங்களை திட்டமிட்டிருக்கிறார், கால வரிசையை எப்படிலாம் திட்டமிட்டிருக்கிறார், அதை எப்படி 7 நாட்களாக அதை புரோகிராம் பண்ணியிருக்கிறார். 7 நாட்கள் பரலோக காலண்டர் சிஸ்டத்தின்படி 7 நாள் கொண்ட 7000 வருடமாக எப்படி இதெல்லாம் புரோகிராம் பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் படிச்சோம், ஏற்கனவே படிச்சோம். இவைகளின் வழியாக கிறிஸ்துவின் வருகையின் காலத்தை வேதம் திட்டவட்டமாய் அறிவிக்கிறது. பிறகு சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லி இருக்கிறார். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் கேள்வி எழுப்பினா அதுக்கு பதில் சொல்றார். அந்த பதில்களின் வழியாக கிறிஸ்து எப்போது வருவார் என்பதை வேதம் திட்டவட்டமா அறிவிக்கிறது. மொத்தம் 4 பிரிவுகள் வழியா. இதுக்கெல்லாம் ஏராளமான வசனங்கள் இருக்கு. அத்தனையும் இயேசுவின் வருகையின் காலத்தை மிக திட்டவட்டமாய் துல்லியமாய் அறிவிக்கிறது. ஆகவே அவர் சொன்னால் சொன்னபடியே செய்வார். விளங்குதா? ஆதாம் முதல் இன்று வரை அவர் என்னவெல்லாம் சொன்னாரோ சொன்னபடியே செய்தார். இனி வருகை பற்றியும் வருகைக்கு பிறகு சம்பவிப்பதை பற்றியும் தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அப்படியே செய்வார். ஆகவே நாம் தான் வருகை சந்திக்க வேண்டிய சந்ததி. ஒரு 8 முதல் 10 வருடம் நாம் பூமியில் வாழ நேருமானால் வருகை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். இப்போது ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு பிரேக் இருக்கும். தொடர்ந்து இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். ஓகே. ஒரு முக்கியமான நேரம். கர்த்தருடைய வருகைக்கு மணவாட்டி சபை ஆயத்தமாக வேண்டும் இல்லையா? ஏற்கனவே மனம் திரும்பி ஞானசானம் பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் ஒரு சிலர் ஞானசானம் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் ஞானசானம் எடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஞானசானம் எடுத்தாங்க. கொஞ்சம் பேர் தான் இன்னைக்கு சத்தியத்தில் இருக்கிறாங்க, நிலைச்சிருக்கிறாங்க. தயவுசெய்து மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்காவிட்டால் நாம் அக்கினியிலே வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எதற்காக நாம் மனம் திரும்பி ஞானசானம் எடுத்தோம் என்றால் கனி கொடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்காவிட்டால் என்ன பிரயோஜனம்? அவருக்கு ஒரு மணவாட்டியாய், அவருக்கு ஏற்ற ஒரு மணவாளியாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்போ நான் ஆல்டர் கால் கொடுக்க போறேன். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோமா? எல்லாம் கண்களை மூடுவோம். ஞானசானம் எடுத்தவர்கள் தயவுசெய்து எடுத்த உடன்படிக்கையில் நிலைச்சிருக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன பாருங்க, கர்த்தர் அந்த ஊழியத்தில் ஏற்படுத்தினார். இப்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட ரட்சித்து இந்த பூமியில வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பீயிங் சேவ்டு? நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? ஏன் சபையில் ஸ்தாபிக்கப்பட்டோம்? வைராக்கியம் வேணுங்க. இந்த நாட்களில் வைராக்கியம் இல்லாவிட்டால், இயேசு கிறிஸ்து வைராக்கியம் கொண்டு நமக்காக வந்தார். வைராக்கியம் கொண்டு சிலுவையில ரத்தம் சிந்தினார். வைராக்கியம் கொண்டு நிந்தை அவமானத்தை சுமந்தார். நீ இப்போ நிறைய பேர் ஆசீர்வாதம் வரும் அதனால நான் ஞானசானம் எடுக்கிறேன். நோ நோ நோ. பாடு கண்டிப்பா உண்டு, சோதனை உண்டு. ஆண்டவர் தீமைக்கு சோதிக்கிறவர் அல்ல, நம்மை சுத்த பொண்ணாய் விளங்கும்படியாய் நம்மை கர்த்தர் சோதிக்கிறார். அவருக்கு சுத்த பொண்ணாக புடமிடப்பட்டு அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய், ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இதனால் வருகிற 14ஆம் தேதி, நாளைக்கு 1ஆம் தேதி
அடுத்த மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு ஞானஸ்நான ஆராதனை. எல்லா கண்களும் மூடுவோம். இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க தயவுசெய்து உங்கள் கைகளை உயர்த்துங்க. எல்லா கண்களும் மூடுவோமே எல்லாரும். மேகமீதில் இயேசுராஜன் வேகமே வராரே, அல்லேலூயா. வேகமீதில் இயேசுராஜன் வேகம் வராரே, ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வராரே. ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க வருகை மிக சமீபம் அவரே வராரே. அல்லேலூயா. மேகமீதில் இயேசுராஜன் வேகமே வராரே, அல்லேலூயா. மேகமீதில் இயேசுராஜன் வேகமே வராரே, ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடே அவனில் வாராரே. அநேக அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் முடித்துக் கொண்டிருக்கிறார். அவனில் வாராரே. மீண்டவரோ மேலோகமே செல்ல வேதினியை விடுவார். மீட்கப்பட்டவர்கள் நாம் மீட்கப்பட போகிறோம். லோகமே செல்ல வேதினியை விடுவார். அல்லேலூயா. மேகமீதில் இயேசுராஜன் வேகமே வராரே, அல்லேலூயா. மேகமீதில் இயேசுராஜன் வேகமே வராரே, பாடுபட்டோர்க்கும் பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. அல்லேலூயா. பாடுபட்டோர்க்கும் பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கோ குறைவில்ல பலனையை கூவிய கொடுத்திடுவார். கூடும் நமக்கோ குறைவில்ல பலனையை கூவிய கொடுத்திடுவார். அல்லேலூயா. வேகமீதில் இயேசுராஜன் வேகமே வராரே, அல்லேலூயா. வேகமீதில் இயேசுராஜன் வேகமே வராரே. நல்ல அருமையான பாடல். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென். உயிரோடு இருக்கும் நாமும் எழுந்து பறந்தவரை சந்திக்க போகிறோம். தேவ பிள்ளைகளை, இப்ப தெரியாதுங்க, நாம் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார். பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். ஸோ ஞானசா எடுக்கிறவங்க அப்படி கொஞ்சம் ஏச்சு நிற்கிறீங்களா? தயவுசெய்து எனக்கு உதவி செய்யுங்கள். அவங்களுடைய பெயரை எழுதி கொண்டு, ஏனென்றால் அவர்களுக்கு நாம் லிஸ்ட் ரெடி பண்ணி ஞானசா எடுக்கிறவர்கள் அன்னைக்கு கால் அவர்களுக்கு நான் ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். அவர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்த எல்லாரும் கொஞ்சம் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் அவருடைய பெயர்கள் எழுதி கொள்ளுங்க. தம்பிமார்கள் யார் இருக்கீங்களா? எல்லா கண்ணில் மூடுவோம். தயவுசெய்து யாரும் பார்க்க வேண்டாம். எல்லாரும் கண்ணில் மூடுங்க தயவுசெய்து. இது ஒரு முக்கியமான நேரம். ஜெபம் பண்ணி நம்ம தொடர்ந்து அடுத்த செஷன் நான் போக போகிறோம். எல்லா கண்ணில் மூடுவோம். ஞானசா எடுக்கிறவர்கள் டீச்சர்ஸ் காலையில் ஒரு சகோதரன் ஞானசானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ தயவுசெய்து கொஞ்சம் பேர் எழுதிக்கிறீங்களா? ஞானசா எடுக்கிறவங்க என்னை சந்தித்து போக முடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கூட்ட முடிவில் நீங்கள் முன்னாடி வாருங்கள். நான் உங்களை பார்த்து உங்களை பேசி, இப்போ 1 2 3 4 5 6 இல்லையா, ஞானசா எடுக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி. இப்போ இல்லை, நீங்கள் தயவுசெய்து நம்ம எல்லாம் அடுத்த செஷன் நான் போக போகிறோம். கண்ணீரோடு, அதாவது கண்ணீரோடு நீங்கள் ஞானசா எடுக்க வேண்டும். கண்களில் கண்ணீரோடு, உணர்வோடு, தெய்வ பயத்தோடு மீட்கப்படும் அந்த நாளுக்கென்று தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். டப்புன்னு வரும்போது அப்படியே நம்ம பறந்து செல்வோம். உயிரோருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆச்சரியமா இருக்கு. ஒரு கண்ணிமை பொழுதில் அப்பா என்ன ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐ, என்ன ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐ, டப்புன்னு நம்முடைய ட்ரெஸ்ஸுகள்லாம் இங்கே விழுந்துரும். யோசித்து பாருங்களேன். மறுரூபமாக்கப்பட்ட அந்த வெண் வஸ்திரத்தோடு, மகிமையான வஸ்திரத்தோடு, அழிவில்லாத வஸ்திரத்தோடு இந்த சரீரம் பாருங்கள் இப்பொழுது சுமந்து கொண்டு போகிறோம். இந்த சரீரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, பல பாடுகள், பல வேதனைகள், பல உபத்திரவங்கள், பல நெருக்கங்கள், போராட்டங்கள் மத்தியிலே கடந்து போகிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் வரப்போகிறது, மகிழ்ச்சியோடு நாம் இயேசுவோடு கூட வாழப்போகிறோம்.
நித்தியமாய். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஆதாம் ஏவாளுக்கு தேவன் வைத்திருந்த ஒரு பெரிய நித்திய நோக்கத்தை, திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நான் இயேசுவோடு கூட, அதனாலதான் அந்த உலகத்தை மறந்து, ரொம்ப முக்கியம், போராட்டங்கள் வரும், இன்னல்கள் வரும், நெருக்கங்கள் வரும், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனா முன் வச்ச கால பின் வைக்காமல் தொடர்ந்து கர்த்தர் உங்களை எதற்காக வேறு பிரித்தாரோ, ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில ஞானஸ்நானத்துக்கு கண்டு ஒப்பு கொடுத்த அருமையான இந்த ஆத்துமாக்கள் நம்முடைய கரத்திலே தருகிறோம். அவர்கள் கண்ணீரோடு தேவரீர் உமக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியாக, ஒரு மணவாளியாக உமக்கென்று அவர்கள் சொந்தமாக இருக்கத்தக்கதாக தேவரீர் அவர்களை ஆயத்தப்படுத்தி முன்வைத்த காலை பின் வைக்காமல் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கத்தக்கதாக ராஜா, இவர்கள் மூலமாய் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட இனி அவர்கள் ஆசீர்வாதத்துக்கென்று கர்த்தர் அவர்களை வேறு பிரித்து விட்டீர். இத்தனை சோதனைகள், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து 40 நாள் இரவும் பகலும் வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டீர் ஐயா. அந்த சோதனையில வசனத்தை கொண்டு ஜெயித்தீர். அந்த 3 சோதனைகள் அப்பா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை அந்த வசனத்தினாலே, வேத வார்த்தையினாலே அவனை ஜெயித்து நீர் ஆண்டவரை ஜெயம் பெற்றவராக தூதர்கள் வந்து உமை பலப்படுத்தினார்கள், தூதர்கள் வந்து உமை ஸ்திரப்படுத்தினார்கள். அவ்விதமாக நாங்களும் வாழ எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். தொடர்ந்து நாங்கள் வசனத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். உமக்கென்று நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்கள் ஆமென். ஆமென். முன்னாடி நீங்க கூட்டம் முடிஞ்ச பிறகு முன்னாடி வருவீர்களானால் நான் உங்களுக்காக ஜெபித்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நான் அனுப்ப விரும்புகிறேன். இன்னும் மற்றவங்க பின்வாங்கி போயிருக்கீங்களா? தயவுசெய்து பின்மாற்றத்துக்கு ஆளாகக்கூடாது. நம்ம வைராக்கியம் வேணுங்க. வைராக்கியம் இருந்தாதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். ஆமென். தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும், உபவாசம் இருக்கணும். வாரத்துக்கு ஒரு வேளையாவது, ஞானசம் எடுக்கிறவங்க ஞானசம் எடுத்த பிறகும் வாரத்துக்கு ஒரு வேளையாவது நீங்கள் உபவாசம் செய்து வேத வசனத்தை விடாமல் வாசித்து, விடாமல் ஜெபித்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருக்கு சாட்சியா இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நல்ல ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க. அது எல்லாம் வாலிப பிள்ளைங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கிளாப்ஸ் கொடுப்போம் அவங்களுக்கு. நல்ல உச்சமா கேட்டுட்டு கையில எல்லாம் டீ வச்சிருக்கீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூமா. உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். I'll meet you. கூட்டம் முடிஞ்சோடனே வாருங்கள். உங்களோட பேசி ஆயத்தப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நாம் தொடர்ந்து வசனத்தை கேட்போம். தேவனுடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் வருகையை குறித்து நாம் ஆராய்ந்து விளங்கி வருகிறோம். சற்று முன்பு நாம் கவனித்தது போல, ஆதி முதல் தேவன் இதுவரைக்கும் என்னவெல்லாம் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அறிவித்திருந்தாரோ அது அத்தனையும் நிறைவேற்றப்பட்டிருக்கும். தேவன் முன்னறிவிக்காமல் எதையும் செய்கிறதில்லை. ஆகவே எல்லாவற்றையும் முன்னறிவித்தார், அறிவித்தபடியே நிறைவேறியது. அதன் வரிசையில கிறிஸ்துவின் வருகையும் வருகைக்கு பிறகு நடைபெற போகிற சம்பவங்களையும் தேவன் முன்னறிவித்திருக்கிறார். இவைகளை தான் நாம சற்று முன்பதாக சிந்தித்து தியானித்துக் கொண்டிருந்தோம். இவையும் அப்படியே நிறைவேறும். இதுல மிக முக்கியமாக கிறிஸ்துவினுடைய இந்த 2ஆம் வருகைக்குரிய காலங்கள் என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை. கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் அந்த நாள் என்பது ஒரு ரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் இயேசுவின் வருகையின் நாள் என்பது ரகசியம். ஆனால் எந்த காலத்தில் கிறிஸ்து வருவார் என்பதற்கு வேதத்தில் ஆணித்தரமான ஆதாரங்களை, ஏராளமான ஆதாரங்களை தேவன் வைத்திருக்கிறார். இதைதான் 4 பிரிவுகளாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வருகையின் காலத்தை தேவ ஆலயத்தை குறித்த திட்டங்கள் வழியாக தேவன் வேதத்தில் அறிவித்திருக்கிறார். அப்படின்னா என்னவென்றால், எருசலேமிலே தேவாலயம் கட்டப்படும். அந்த தேவாலயம் கட்டப்பட்டவுடன்
தேவனுக்கென்று அவர்கள் கட்டி பிரதிஷ்டை செய்வார்கள். அது கட்டி நிறைவு செய்தவுடன் அந்தி கிறிஸ்துவாகிய பிசாசு வந்து அங்கே உட்காருவான் என்றும் தன்னை தேவனாக காண்பிப்பான் என்றும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துவான் என்றும் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே தேவ ஆவியானவர் அறிவித்திருக்கிறார். நல்ல அந்த வார்த்தைகளை கவனிங்க. அது மட்டுமல்ல, தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாகவும் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் 8ஆம் அதிகாரத்திலும் 11ஆம் அதிகாரத்திலும் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கொஞ்சம் நல்லா சிந்திங்க. கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமானது நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். இந்த பூமியிலே தேவாலயம் கட்டப்பட்டால் தேவனுக்கென்று கட்டி பிரதிஷ்டை செய்வார்கள். ஆனால் அங்கே அந்தி கிறிஸ்து வந்து உட்கார்ந்து தன்னை தேவனாக காண்பிப்பான் என்பதை பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலும் தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாகவும் இதை அறிவிச்சிருக்கிறார். தானியேல் அறிவித்ததை மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசுவும் அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் இங்கே தேவாலயம் கட்டப்படுமானால் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அந்தி கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக அவனுக்கு தடையா இருக்கின்ற சபையாகிய கூட்டத்தை அழைத்து செல்லும்படியாக மணவாளனாகிய கிறிஸ்து வெளிப்படுவார் என்பதை வேதம் அறிவிக்கிறது. அப்படியானால் இந்த உலகம் அடுத்து சந்திக்க போகிற மிக முக்கியமான சம்பவம் கிறிஸ்துவின் வருகை. கிறிஸ்துவின் வருகை நடந்து முடிந்த அடுத்த நிமிஷமே அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். இப்ப தேவாலயம் கட்டப்பட அதுக்குரிய வேலைகள் எல்லாம் துவங்கப்பட்டு விட்டது. நல்லா கூர்ந்து கவனிங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இயேசு வாழ்ந்த போது தேவாலயம் இருந்தது. அதன் பிறகு தேவாலயம் இல்லை. ஏறக்குறைய 2000 வருஷமாக 2000 வருஷமாக தேவாலயமும் இல்லை, இஸ்ரேல் என்கிற தேசமும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ கடந்த 77 ஆண்டுகளாக இஸ்ரேல் என்கிற புது தேசம் உருவானது. இப்போ நம்முடைய காலகட்டத்தில் அந்த தேவாலயத்துக்குரிய நிலத்தை கைப்பற்றும்படியாக அதற்கான யுத்தம் இப்போ நடைபெறும். 2000 வருஷமா யுத்தம், இஸ்ரேலில் யுத்தம் இல்லை, இப்போ அது யுத்தம் நடைபெறுகிறது. எதற்காக? இப்போ யுத்தம் நடக்குது. 2000 வருஷமா அங்க தேவாலயம் இல்லை, இப்போ எதற்காக? இப்போ தேவாலயத்தை கட்டுவதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறாங்க. 2000 வருஷமாக பிரதான ஆசாரியன் கிடையாது இஸ்ரேலிலே. இப்போ பிரதான ஆசாரியன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். எதற்காக? இப்போ நியமித்தார்கள். 2000 வருடமாக பிரதான ஆசாரியன் கிடையாது. இயேசு வாழ்ந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 70ஆம் ஆண்டில் இஸ்ரேல் சிதறடிக்கப்பட்ட பிறகு ஆலயமும் இல்லை, தேசமும் இல்லாமல் போனது. ஆசாரியன் இல்லை, ஆசாரிய பொறுப்பு இல்லை. இப்போ ஆசாரியன் நியமிக்கப்பட்டு விட்டான். அது ரொம்ப ஆச்சரியகரமானது. ஆரோன் முதல் ஆசாரியன் இருக்கான் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் மோசேயும் ஆரோனும் சேர்ந்து தேவ ஊழியங்கள் எல்லாம் செய்தார்களே, அந்த ஆரோனுடைய வம்ச வரிசையில் அவனுடைய பிளட் லைன்ல இருந்து அந்த பிளட் லைன் செக் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் செய்து ஆரோனுடைய வம்சவழியில் வந்ததான ஒருவனை செலக்ட் பண்ணி, லேவி கோத்திரம் ஆரோன் வம்சத்தில் அவனை தெரிந்தெடுத்து அவனுக்கு ஏறக்குறைய கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஆசாரியத்துவ ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து, நல்ல அந்த வார்த்தைகளுக்கு ஆசாரியத்துவ ட்ரைனிங். எப்படி பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியனுக்கு என்னென்ன ரோல், என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, அவனுடைய டியூட்டிஸ் எல்லாம் இருக்குமோ அத்தனையும் அதுக்கான அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து, பழைய ஏற்பாடு அந்த வேத பிரமாணங்கள் எல்லாம் அவனுக்கு தெளிவுபட கற்றுக் கொடுத்து, இப்போ அவன் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆசாரியனாக நியமிக்கப்பட்டு விட்டான். அவனுடைய பேர் பாருக் கஹானே என்கிற ஒருவன். பாருக் கஹானே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய வம்சம், அவனுடைய பிளட் லைன். இப்ப 2000 வருஷமா பிரதான ஆசாரியன் இல்லையே, இப்ப மட்டும் எதற்காக பிரதான ஆசாரியன் நியமிக்கப்படுகிறான்? 2000 வருஷமா அங்க ஆலயம் இல்லையே, இப்ப ஏன் அதை கட்டுவதற்கு முயற்சிகள்? அதற்காக அந்த நிலத்தை எடுப்பதற்காக ஏன் இப்ப மட்டும் யுத்தம்? இவ்வளவு நாளா இல்லையே இஸ்ரேல்ல யுத்தம், இப்ப மட்டும் எதற்காக யுத்தம்? சிந்திக்கணும். எதற்காக புரியுதா? 2000 வருஷமா இல்லாத ஒரு சம்பவம் நம்முடைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக புரியுதா? பிறகு அந்த ஆலயம் நிலத்தை சுத்திகரிப்பு செய்வதற்காக 2000 வருஷமா, இது ஆச்சரியம் பாருங்க, அதற்கான ரெட் ஹைஃபர் சிகப்பு கிடாரி இல்லை. ஆனா எப்படி இப்ப மட்டும் அது கிடைச்சது?
இப்ப மட்டும் கிடைச்சிருக்கே, எப்படி அது கிடைச்சது? கிடைக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிச்சீர்களானால், நம்முடைய காலகட்டத்தில் தேவாலயம் கட்டப்பட வேண்டும். 2028 நிறைவடைவதற்குள்ளாக தேவாலயத்தை கட்டி முடிப்பார்கள். மறுபடியும் காலத்தை கவனி, 2028 நிறைவடைவதற்குள் ஆலயம் கட்டப்படும். ஆலயம் கட்டப்பட்டால் அந்தி கிறிஸ்து வந்து உட்காருவான், தன்னை தேவனாக காண்பிப்பான். அவன் உட்கார வேண்டும் என்றால் அதற்கு முன்பு அவனுக்கு தடையாயிருக்கிற சபையாகிய மணவாட்டியை மீட்டுக் கொள்ளும்படியாக மணவாளன் வருவார். மணவாளன் வரணுமானால் மணவாட்டி அவரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். விளங்குதா? வேதத்தில் திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கு வருகையின் காலம். பிறகு நாம் ஏற்கனவே கவனிச்சோம், உலக ராஜ்யங்களை பற்றியெல்லாம் தேவன் அறிவித்திருக்கிறார். இந்த பூமியில என்னென்ன ராஜ்யம் தோன்ற போகிறது என்பதை ரொம்ப அக்யூரேட்டா அறிவிச்சிருக்கிறார். இது ஆச்சரியம். உலகத்தில் யாருக்கும் இது யாராலும் சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய ஞானி ஆனாலும், எவ்வளவு பெரிய அறிவாளி ஆனாலும், இவைகள் எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் முன்னறிவிக்க முடியாது. ஆனால் தேவன் அறிவித்தார். தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அறிவித்தார். 3 சொப்பனங்கள் வழியா அறிவித்தார். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு பெரிய சிலையை சொப்பனமாக காண்பித்து, அந்த சிலையை 5 பிரிவாக பிரித்து, அந்த 5ஐயும் 5 விதமான ராஜ்யம் என்று அறிவித்து, அதுல எந்த ராஜ்யத்தின் முடிவில் கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை திட்டவட்டமா அறிவிச்சிருக்கிறார். யாரும் மாற்ற முடியாது, ஒருவரும் மாற்ற முடியாது, அல்லது தடுக்கவும் முடியாது. ஒரு பெரிய சிலையை காண்பிக்கிறார், அதை 5 பிரிவா பிரிக்கிறார். அந்த 5 பிரிவும் 5 விதமான ராஜ்யமாக அறிவிக்கிறார். அதுல எந்த ராஜ்யத்தின் முடிவில் கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை எவ்வளவு பின் பாயிண்ட்ல அறிவிச்சிருக்கிறார். மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. பிறகு அது போலவே 7ஆம் அதிகாரத்தில் தானியேலுக்கு ஒரு 4 மிருகங்களை சொப்பனமாக காண்பிக்கிறார். அந்த 4 மிருகங்களையும் இந்த பூமியில் செயல்பட போகிற 4 விதமான ராஜ்யங்களாக அறிவிக்கிறார். அந்த 4 ராஜ்யங்களிலே எந்த ராஜ்யத்தின் முடிவில் கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை அறிவிக்கிறார். அவ்வளோ அக்யூரேட். இவைகள் எல்லாம் விளங்காததினாலே, இது பற்றி தெளிவு இல்லாததினாலே கிறிஸ்துவின் வருகையை பலர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, பலர் இதை விரும்பவில்லை. பெரும்பான்மையானவருக்கு இதை பற்றி தெரியவில்லை. தெரியாமலேயே வருகை பற்றி சிந்திக்காமல் ஆயத்தப்பட முடியாமல் போகிறார்கள். ஆனால் தேவ கிருபையினாலே இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு அறிவிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? புரியுதா உங்களுக்கு? நமக்கு இவைகள் எல்லாம் தேவன் அறிவிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? பலருக்கு இல்லை, பலருக்கு கிடையாது. நம்மேல் கிருபையாயிருக்கிறார் என்பது பொருள். நமக்கு இவைகள் எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஆகவே சித்தத்தின்படியே செய்து வருகிறார். அதுபோலவே அந்த ராஜ்யங்களை குறித்து நாம் ஆராய்கிற பொழுது வெளிப்படுத்த தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் 2 ஆட்டுக்கடாக்களை சொப்பனமாக காண்பித்து, அந்த 2 ஆட்டுக்கடாக்களும் இந்த பூமியில் செயல்பட போகிற வெவ்வேறு ராஜ்யம் என்று அறிவித்து, அதுல எந்த ராஜ்யத்தின் முடிவில் கிறிஸ்து வருவார் என்பதையும் அறிவிக்கிறார். 3 விதமான சொப்பனம் சொன்ன, ஒரு பெரிய சிலை சொப்பனம், பிறகு 4 மிருகங்களுடைய சொப்பனம், அடுத்து 2 ஆட்டுக்கடாக்களுடைய ஒரு சொப்பனம். இந்த 3 சொப்பனங்கள் வழியாக உலகத்தில் செயல்பட போகிற உலக அரசாங்கங்கள், உலக ராஜ்யங்கள் அத்தனையும் தேவன் அறிவித்தார். அப்படியே நிறைவேறி இருக்கிறது. ஒன்று கூட இது வரைக்கும் மாறினதில்லை. இதுக்கு உலக சரித்திரங்கள், வரலாற்று சம்பவங்கள் உங்களுக்கு ஆதாரம். அப்படியானால் வருகை பற்றி வேதம் பின் பாயிண்ட்ல அறிவிக்கிறது. பிறகு காலங்கள் தொடர்பான தேவ திட்டங்களை தேவன் ஒரு புரோகிராம் டிசைன் பண்றார். மனிதன் இந்த பூமியிலே 6 நாட்கள், அதாவது பரலோக கால கணக்கின்படி 6 நாட்களாகவும், பூமிக்குரிய கால கணக்கின்படி 6000 ஆண்டுகளாகவும் நியமித்து 6 நாட்கள், தட்ஸ் மீன் 6000 ஆண்டுகள் இந்த பூமியிலே மனிதன் தன்னுடைய கிரியைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். பிறகு 7ஆம் நாளாகிய 7வது 1000 வருடத்திலே அவன் தன்னுடைய இலைப்பாறுதலின் ஆண்டாக 1000 வருட அரசாட்சியில் பிரவேசிக்க வேண்டும் என்பதை தேவன் தம்முடைய திட்டத்தில், சித்தத்தில் முடிவு செய்து புரோகிராம் பண்ணுகிறார். ஆகவேதான் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே 6 நாட்களிலே சிருஷ்டிப்புகளை உண்டாக்குவதும் 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது.
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே தேவன் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 6 நாட்கள் சிருஷ்டிப்பு, 7ஆம் நாளிலே ஓய்ந்திருத்தல். இதை மனிதனுக்கு சட்டமாக மாற்றி நீயும் 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும். அப்படி ஓய்ந்திராமல் போனால், இளைப்பாறாமல் போனால் அந்த ஆத்துமா தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகும் என்பதை அறிவிக்கிறார். நல்ல இந்த வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளுங்க. எதுக்காக இப்படி ஒரு சட்டத்தை உண்டாக்கினார்? சிந்திக்கணும். தேவன் 6 நாள்ல சிருஷ்டிப்பை சிருஷ்டித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அதை மனிதனுக்கு சட்டமாக மாற்றுகிறார். நீயும் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும். ஓய்ந்திராமல் போனால் அந்த ஆத்துமா தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகும் என்று சொல்கிறாரே. சிந்திக்கணும். இதெல்லாம் எதற்காக இப்படி சொல்லுகிறார்? ஏன் இப்படி ஒரு சட்டம்? சிந்திச்சோமானால் இந்த பூமியிலே மனிதன் 6000 ஆண்டுகள் தன்னுடைய கிரியைகளை எல்லாம் முடிக்க வேண்டும். 7ஆம் நாளாகிய 7வது 1000 வருடம் இளைப்பாறுதலின் ஆண்டாக 1000 வருட அரசாட்சியில் அவன் பிரவேசிக்க வேண்டும். அப்படி 1000 வருட அரசாட்சியில் பிரவேசிக்க முடியாமல் தகுதி பெறாமல் போகிற ஆத்துமா கொல்லப்படும் என்பதை தேவன் வேதத்தில் திட்டமும் தெளிவுமாக அறிவிச்சிருக்கிறார். இப்படி எல்லாம் ஒரு கால வரிசைகளை புரோகிராம் பண்ணியிருக்கிறார். கால வரிசை நல்ல கவனிங்க. இந்த கால வரிசை எல்லாம் யாருக்காகவும் எதற்காகவும் மாறாது. நாம விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் இந்த கால வரிசை மாறாது. நாம் ஏற்றுக்கொண்டாலும் சரி, வேண்டாம் என்று சொன்னாலும் சரி, அல்லது விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் சரி, இந்த கால வரிசை திட்டங்கள் எல்லாம் ஒருவருக்காகவும் எப்போதும் மாறாது. இப்படி மாற்ற முடியாத தெய்வீக திட்டங்களை தேவன் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே டிசைன் பண்ணி உருவாக்கி அவைகள் எல்லாம் தம்முடைய சித்தப்படியே புரோகிராமாக நிறைவேற்றி வருகிறார். இது அத்தனையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியகரமானது. இந்த கால வரிசை புரோகிராம நோவா காலத்திலேயும் நோவாவுக்கு அறிவிக்கிறார், யோபுவின் மூலமாக அறிவிக்கிறார், பிறகு ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக அறிவிக்கிறார், தானியேல் தீர்க்கதரிசி மூலமா அறிவிக்கிறார். இப்படி பழைய ஏற்பாடுல ஏராளமான தீர்க்கதரிசிகள் வழியாக தாம் புரோகிராம் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 7 நாட்கள் கொண்ட 7000 வருடம் நியமிக்கப்பட்டிருப்பதை தீர்க்கதரிசிகள் மூலமா அறிவிக்கிறார். அத்தனையும் வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டு விட்டது. இப்ப சிந்திக்கணும். தேவ ஆலயத்தை குறித்த தேவ திட்டம் வழியாக கிறிஸ்து எப்போது வருவார் என்பதும், பிறகு இந்த உலக அரசாங்கம், உலக ராஜ்யங்கள் வழியாக இந்த உலக ராஜ்யங்களுடைய அதை பற்றிய திட்டம், இந்த திட்டங்களின் வழியாக கிறிஸ்து எப்போது வருவார் என்பதையும், பிறகு கால வரிசை, தேவன் நியமித்திருக்கிற கால வரிசை, இவைகளின் வழியாக கிறிஸ்து எப்போது வருவார் என்பதையும் வேதத்தில் ஆணித்தரமாக தெய்வம் அறிவித்திருக்கிறார். அடுத்து சீஷர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இயேசு பதில் சொல்றார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சீஷர்கள் கேட்ட பொழுது தம்முடைய வருகைக்கான அடையாளத்தையும் உலகத்தின் முடிவுக்கான அடையாளத்தையும் இயேசு பேச ஆரம்பிக்கிறார். நல்ல அந்த வார்த்தைகளை கவனிங்க. அதுல மிக முக்கியமா மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே நோவாவின் காலத்தில் நடைபெற்றது போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடைபெறும் என்கிறார். மனிதனுடைய அக்கிரமம் பெருகி அக்கிரமம் மிகுதி ஆவதனாலே அன்பு தணிந்து போகும் என்பதை அறிவிக்கிறார். பிறகு யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எல்லாம் எழும்பும் என்பதை அறிவிக்கிறார். நல்ல அந்த வார்த்தைகளை கவனிங்க. இப்படி என்னவெல்லாம் அங்கு தேவன் அறிவிச்சிருக்கிறாரோ, சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு என்னெல்லாம் பதில் சொல்லி இருக்கிறாரோ அவைகள் எல்லாம் எடுத்து நீங்க செக் பண்ணீங்கன்னா வருகையின் காலம் வேதத்தில் திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகையின் நாளை மட்டும் தெய்வன் ரகசியமாக வைத்திருக்கிறார். எந்த நாளில் வரப்போகிறார் என்பதை மட்டும் ரகசியமாக வைத்திருக்கிறார். வருகையின் காலம் ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நாளை மட்டும் ரகசியமா வச்சிருக்கிறார்? அதையும் அறிவிச்சலாமே அப்படின்னு நமக்கு கேள்விகள் வரும். நாளை மட்டும் எதற்காக ரகசியமா வைத்திருக்கிறார்? ஒரு உதாரணத்திற்கு, இந்த வருடத்துல இந்த தேதியில இத்தனை மணிக்கு நான் வருவேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாருன்னா, ஒருவேளை அப்படி அறிவிச்சிட்டாருன்னு வச்சுக்குவோம், அது வரைக்கும், உதாரணத்துக்கு இன்னைக்கு என்ன டேட்டு, 31 இல்லையா? ஓகே, 1ஆம் தேதி
செப்டம்பர், நாளைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி செப்டம்பர் 2025 இத்தனை மணிக்கு இயேசு வரப்போகிறேன்னு சொல்லி ஒருவேளை அறிவிப்பாருன்னு வச்சுக்கீங்களேன். அறிவிச்சிட்டாருன்னா அது வரைக்கும் 31ஆம் தேதி வரைக்கும் மனம் போல வாழ்வான். அது சொல்லுது புரியுதா? 31ஆம் தேதி இரவு வரைக்கும் கண் போன போக்குல, கால் போன போக்குல, தன் மனம் போன போக்குல, தன் இஷ்டப்படி எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு காலையில விடிந்து 6 மணி விடிகிறதுக்கு முன்பாக ரொம்ப பக்தியா முழங்கால்லாம் போட்டு, ஆண்டவரே நான் என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமே எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன். இனிமே எங்க செய்யறது? இனிமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க என்று வருகைக்கு முன்பாக ரொம்ப பயபக்தியா மனம் திரும்புற மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுப்பான் மனிதன். விளங்குதா? ஆகையினாலதான் மணவாளன் எப்போது வருவார் என்று எதிர்நோக்கி சபை காத்திருக்க வேண்டும் என்கிறார். மத்திய 25 சொல்லியிருக்கிறார் இல்லையா? கன்னிகைகள் எல்லாம் 10 கன்னிகைகள் எல்லாம் மணவாளன் எப்போது வருவார் என்று எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் என்கிறார். வெறுமையாய் காத்திருக்க முடியாது. நல்ல அந்த வார்த்தைகளை கவனிங்க. வெறுமையாய் காத்திருக்க முடியாது. கனி கொடுக்கிறவர்களாக நிலைத்திருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். போன வாரத்துல எட்வின் ஐயாவும் இதை பற்றி பேசினாங்க, நீங்க கூர்ந்து கவனிச்சிருக்கலாம். கனி கொடுக்காம வருகையில் போக முடியாது. கனி கொடாத மரம் எல்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லியாச்சு, வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் என்கிறார். எண்ணில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். எண்ணில் நிலைத்திராவிட்டால் ஒருவனும் தானாய் கனி கொடுக்க முடியாது என்கிறார். அப்ப கனி கொடாத கொடி எதுவோ அது அறுக்கப்பட்டு அக்கினிலே போடப்படும் என்பதை வேதம் திட்டவட்டமாய் அறிவிக்கிறது. இயேசு அறிவித்திருக்கிறார். அவர் சொன்னால் செய்வார். நல்ல அந்த வார்த்தைகளை கவனிங்க. கரெக்டா எட்வின் ஐயா அந்த இதை போன வாரம் பேசினார். ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. நல்ல கூர்ந்து கவனிங்க. அப்படினால் மணவாளனுடைய வருகையை சந்திக்க வேண்டும் என்றால் வெறுமையாய் வெறுங்கையாய் சந்திக்க முடியாது. கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவின் வசனத்திலும் ஊன்ற கட்டப்பட்டவர்களாக, நல்ல கூர்ந்து கவனிங்க. சங்கீதம் 1 சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவன் தான் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, அப்படின்னா நீர்கால்களிலே நாட்டப்பட்டு தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆகவே கனிதரும் மரம் எதுவோ அதுதான் மணவாட்டியாக ஆயத்தம் பெறும். ஆகவே ஆவியின் கனிகள் படிச்சிருக்கீங்களா? கலாத்தியர்ல 12 விதமான கனிகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 9 கனிகளும், பிறகு எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி 10ஆவதாக, பிறகு நீதி நியாயம் என்கின்ற 2 கனி பிலிப்பியர் 1 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஒட்டுமொத்தமாக 12 விதமான கனிகளும் ஒரே மரத்தில் வெளிப்பட வேண்டும். இந்த வார்த்தையை நல்லா விளங்கிக்கங்க. ஒரே மரத்தில் 12 விதமான கனிகள் வெளிப்படணும். அந்த கனிகளை மட்டும் லிஸ்ட் கொஞ்சம் படிப்போமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இப்படி 9 கனிகள் இங்கே. பிறகு எபிரேயர்ல 1:10 உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலி, பிறகு நீதி நியாயம் ஏசாயாவிலும் பிலிப்பியரிலும் சொல்லப்பட்டிருக்கும். இந்த 12 கனிகளும் ஒரே மரத்தில் இருந்து தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கத்தக்க மரமாக மாறணும். தன் காலத்தில் தன் கனி. அப்படி இருந்தால் மணவாளனை சந்திக்கலாம். அவருடைய வருகையின் காலம் மாற்றப்படாது, யாருக்காகவும் மாறாது. இவைகள் எல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பே தீர்மானித்து விட்டார், சித்தமாக முடிவு செய்தார், தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக அறிவித்து நமக்கு எழுதியும் கொடுத்து விட்டார். ஆகவே அவர் சொன்னபடியே வருவார். வருகையின் காலம் 4 பிரிவுகளாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. என்ன சொன்ன ஞாபகத்துக்கு வருதா? தேவாலயம் குறித்த திட்டம், உலக ராஜ்யங்கள் குறித்த திட்டம்,
காலங்கள் தொடர்பான திட்டம், பிறகு இயேசு சீஷர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இயேசு பதில் சொல்லியிருக்கிறாரு. அவைகளின் வழியாக 4 பிரிவுகள் வழியாக வருகையின் காலம் திட்டவட்டமா இருக்கு. இதை யாரும் மாற்ற முடியாது. வேண்டாம் என்றாலும் வருகை நடக்கும், சொன்னால் சொன்னபடியே செய்வார். இப்ப நாம விளங்க வேண்டியதெல்லாம், அவர் சொன்னபடியே தான் வருவார், காலம் மாறாது. ஆனால் அவரை சந்திப்பதற்கு யார் தான் ஆயத்தமாகணும்? எப்படி ஆயத்தமாகணும்னு புரியுதா? விளங்குதா பாருங்க. கிறிஸ்துவில் நிலைத்திருந்து அவருடைய எலும்பிலும் மாமிசத்திலும் இணைக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இயேசுவை கணவனாகவும் சபையை மனைவியாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப கிறிஸ்துவின் சரீரத்திலே இந்த மனைவி இணைக்கப்பட வேண்டும் என்றும், அந்த வார்த்தை நல்லா கவனிங்க, அவருடைய மாமிசத்திலும் அவருடைய எலும்பிலும் இணைக்கப்பட வேண்டும் வேதம் சொல்லுது. ஏன் எலும்புல இணைக்கிறார்? ரொம்ப ஆச்சரியகரமான சம்பவம். எலும்போடு ஏன் சபையை இணைக்கிறார்? ஆச்சரியகரமான சம்பவம். இந்த பூமியிலே முதல் மனிதன் ஆதாம் உருவாக்கப்பட்ட போது அவனுடைய விலா எலும்பை எடுத்து அவனுக்கு மனைவியை உருவாக்கினார். முதல் மனிதனுக்கு மனைவி அவனுடைய எலும்பில் இருந்து. வேதம் இயேசுவை பிந்தின ஆதாம் என்று அழைக்கிறது. இயேசு பிந்தின ஆதாம், தட்ஸ் மீன் 2ஆம் ஆதாம். 2ஆம் ஆதாமுக்கு அவருடைய எலும்பில் இணைக்கப்பட்டு மனைவியை உருவாக்குகிறார். சபையாகிய சரீரம் கிறிஸ்துவின் எலும்பில் இணைக்கப்படணும். ஏன் எலும்பில் இணைக்கப்பட வேண்டும் என்றால், எலும்புல தான் போன் மேரோஸ் இருக்கும். தட்ஸ் மீன், அதாவது அது என்ன போன் மேரோஸ், எலும்பு மஜ்ஜை. போன் மேரோஸ் சொல்லுவாங்க, எலும்பு மஜ்ஜை. அதுல இருந்து தான் ரத்தம் ப்ரொடியூஸ் ஆகும். எலும்பு மஜ்ஜையிலிருந்து தான் ரத்தம் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப ரத்தம் எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகிறதோ அங்கே இணைக்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இரத்த சம்பந்தமான உறவு இருக்கிறது. இரத்த சம்பந்தமான உறவு. ஏன்? எப்படி உலக வழக்கத்தில் கணவன் மனைவி என்பது ஒரே சரீரமோ, அதுபோல் ஆவிக்குரியதில் கிறிஸ்துவும் சபையும் ஒரே சரீரம், ஒரே எலும்பு, ஒரே ரத்தம், ஒரே சிந்தை. ஆகவேதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்கிறார். இப்ப கணவன் மனைவி ஒரே மாமிசமாக இருக்கிற பட்சத்தில் அவர்கள் ஒரே சரீரம் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா அவர்களுக்குள் ஒரே சிந்தை இருக்க வேண்டும். உலக வழக்கத்துக்கு இது பொருந்துகிற போது ஆவிக்குரியதில் இயேசுவின் மாமிசத்திலும் எலும்பிலும் இணைக்கப்பட்ட சபையானது ஒரே ரத்தம், ஒரே எலும்பு, ஒரே சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் அவர் விசாரிப்பார் என்று வேதம் சொல்லுது. ஆகவே சபை ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க வேண்டும், கேட்க கடவன் என்று வேதம் அறிவிக்கிறது. நம்ம வெளிப்படுத்த விஷயம் 22:16 வாசிச்சோம் பாருங்க. சபைகளில் இவைகள் எல்லாம் சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் என்கிறார். ஆகவே வெகு வேகமாக சபை மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். நான் முன்பே சொன்ன இந்த உலகம் அந்தி கிறிஸ்துவை வரவேற்பதற்கு அவங்க தீவிரமாக ஆயத்தம் பண்றாங்க, மிக தீவிரமா. அதுல 1% கூட காணும் கிறிஸ்தவத்தில். அவங்க அந்தி கிறிஸ்துவ வரவேற்கு அவ்வளவு தீவிரமா இருக்கான். ஏனென்றால் அவர்களுக்கு அது புரியுது. அவர்களுடைய எஜமான் அவர்களை கரெக்டா நடத்துறான். நான் சொல்றது புரியுதா? ஆனால் கிறிஸ்துவை வரவேற்க மனவாட்டி ஆயத்தப்பட வேண்டிய அவசர நிலை. நல்ல கவனிங்க, எமர்ஜென்சி பீரியட், மிக அவசர நிலை. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டங்கள் எல்லாம், இனி நமக்கு உள்ள ஜீவ நாட்களை எல்லாம் மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். விளங்குதா? அவர் சொன்னபடியே வரப்போகிறார். 8 முதல் 10 வருடங்கள். என்னையா அவ்வளோ பின் பாயிண்ட்ல சொல்றீங்க? எப்படி அவ்வளோ அக்யூரேட்டா சொல்றீங்க? வேதம் சொன்னால் சொன்னதுதான். 8 முதல் 10 வருடங்கள் எப்படி அவ்வளோ அக்யூரேட்டா சொல்ல முடியுங்கிற கேள்வி எல்லோருக்கும் இடம். தேவன் சொன்னால் சொன்னதுதான். வானம் பூமியை அழிந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையோ, அந்த வார்த்தையின் ஒரு எழுத்து கூட, அந்த எழுத்தின் ஒரு உறுப்பு கூட அழியாது. ஆகவே
எல்லாவற்றையும் தேவன் வேதத்தில் அறிவித்திருக்கிறார். 4 பிரிவுகள் வழியா சொன்ன பாருங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் சொன்னால் சொன்னதுதான். இல்லைங்க அவர் சொன்னபடிலாம் செய்ய மாட்டார் அப்படிலாம் நமக்கு ஒருவேளை தோணுமானால், ஒருவேளை தோன்றலாம், அப்படியே வேதத்தில் இருக்கிறபடியே எல்லாம் நடந்து ஆகணும்னு என்ன சட்டமா என்ற கேள்வியும் வரும். தேவன் இப்ப சொல்லியிருக்கிறாரு, சொன்னபடிதான் நடக்கணும்னு என்ன, அப்படிலாம் என்ன இருக்கு என்று சந்தேகம் வருமானால், அவர் சொன்னபடி செய்ய மாட்டார் என்றால் நாம இனிமே வேதத்தை தொட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தான் சொன்னபடி செய்ய மாட்டாராமே, அப்புறம் இதுக்கு வேதம் சொல்லுது, புரியுதா? அவர் சொன்னால் சொன்னபடிதான் செய்வார் என்பதை ஆதாம் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நிரூபிச்சிருக்கிறார். இனி வருகையும் வருகைக்கு பிறகு நடைபெறுவதையும் அறிவிச்சிருக்கிறார். ஆகவே அவர் சொன்னால் சொன்னபடிதான் செய்வார். நமக்கு விளங்கல அப்படிங்கிறதுனால அவர் மாற்றிக்கொள்வாரா? மாற்றிக்கொள்ள மாட்டார். ஆகவே சபை இதை உணர வேண்டியது அவசியம். பிறகு மணவாளன் வந்து சபை அழைத்து கொண்டு சென்றவுடன் இம்மீடியட்டா அந்தி கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்ணுவான். நல்லா கவனிங்க, இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுவான். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், கவனிங்க. From 2025, இந்த 2025, from 2025 இதுல இருந்து world is going through constant state of emergency. World is going through constant state of emergency. அப்படின்னா இந்த 2025 இருந்து இந்த உலகம் தொடர்ச்சியாக ஒரு அழிவுக்குரிய தொடர்ச்சியா பெரும் அழிவுக்குரிய காரியங்களையே மீண்டும் மீண்டும் சந்திக்கும். தொடர்ச்சியா இருக்கும். 1 by 1, ஒன்னு முடிஞ்சா இன்னொன்னு, அது முடிஞ்சா அடுத்த இன்னொன்னு, இப்படி தொடர்ச்சியாக இந்த உலகம் அழிவுக்குரியவைகளையே மீண்டும் மீண்டும் சந்திக்கும். இந்த 25 இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேங்க கவனிங்க. The stage is being set for the arrival of the Antichrist. The stage na புரியுதுல, மேடை. The stage is being set for the arrival of the Antichrist, the man of sin, the son of perdition. அப்படின்னா பாவ மனுஷனாகிய கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவதற்கு இந்த உலகம் ஸ்டேஜை ரெடி பண்ணிடுச்சு. அவன் வெளிப்படுவதற்கான ஸ்டேஜ் ரெடி பண்ணியாச்சு. அந்த வெளிப்பட போகிற அந்தி கிறிஸ்து, he is a man, அவன் ஒரு மனிதன் தான். வரப்போகிற அந்த அந்தி கிறிஸ்து அவன் ஒரு மனிதன். he is a man. இட்ஸ் நாட் a system. அதாவது அது வந்து ஒரு சிஸ்டம் அல்ல, அல்லது இது ஒரு ஆர்கனைசேஷன் அல்ல. ஒரு ஆர்கனைசேஷன் புரியுதுல, ஒரு நிறுவனம் அல்ல. ஆர் எனி மூமெண்ட், ஒரு இயக்கமும் அல்ல. ஆர் எனி ஃபோர்ஸ் ஆர் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்படி ஏதாவது ஒரு இயக்கமோ அல்லது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனமாகவோ ஒரு உலகத்தில் ஒரு சிஸ்டமாகவோ அப்படிலாம் இருக்காது. நல்லா கவனிங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கட்சியாகவும் இருக்காது. he is a man, அவன் ஒரு மனிதன். just one man. பெரிய ராஜ்யம், அதாவது அரசியல் கட்சியாகவோ நிறுவனங்களாகவோ இப்படிலாம் ஒரு பெரிய இயக்கங்களாகவோ கழகங்களாகவோ அப்படிலாம் இருக்காது. a single man. அவனை வேதம் அன்டைக்ரைஸ்ட் என்று சொல்கிறது. அவனுக்குள் வலு சர்ப்பமாகிய பிசாசு அவனுக்குள் இருந்து செயல்படுவான். இந்த வரப்போகிற அந்தி கிறிஸ்து அவனுக்குள் இருந்து செயல்படுவான். இதை வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் இங்கு தெளிவுபட அறிவித்திருக்கிறார். அதாவது வலு சர்ப்பம் தன்னுடைய அதிகாரம் முழுவதையும் அவனுக்கு கொடுக்கும், தன்னுடைய சிங்காசனத்தையும் அவனுக்கு கொடுக்கும். ஆகவே அந்த வலு சர்ப்பத்தினுடைய அதிகாரத்தின் வழியாக a single man
இம்மீடியட்டா ஓவர் த நைட் உலக தலைவனா மாறுவான். நான் சொல்றது நல்லா கவனிங்க. இப்ப ஸ்டேஜ் எல்லாம் அவனுக்கு ரெடி. இந்த உலகம் அந்த அந்தி கிறிஸ்து வரவேற்பதற்கான அந்த ஸ்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணிடுச்சு. ஓவர் த நைட்ல ஒரு சிங்கிள் மேன் உலக தலைவனா மாறுவான். உலக தலைவனாக மாறி இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுவான். அவனுக்கு வலுசர்வம் தன்னுடைய அதிகாரம் முழுவதையும் கொடுக்கும். அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிற போது 5 விதமான சம்பவங்கள் இங்கே சம்பவிக்கும். 5 விதமான சம்பவங்கள். எழுத முடியும்னா எழுதிக்கலாம், இல்ல கவனிக்க முடிஞ்சாலும் ஓகே. குளோபல் கவர்மெண்டல் சிஸ்டம் ஸ்தாபிக்கப்படும். ஒரே உலக அரசாங்கம் ஸ்தாபிக்கப்படும். 2வது, ஒரே உலக தலைவனாக அவன் மாறிடுவான். ஓவர் த நைட் மாறிடுவான். ஒரே உலக தலைவனா மாறுவான். ஒரே உலக தலைவன் என்பதனால உலகம் முழுவதையும் இப்போ ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டா கவனிச்சீங்கன்னா ஒரு 850 கோடி பேர் பூமியில் இருக்கிறாங்க. இந்த 850 கோடி பேரையும் ஒரு சிங்கிள் மேன் கண்ட்ரோல் பண்ணுவான். உலகம் முழுவதிலும் இருக்கிற 850 கோடி பேரையும் ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுவான். எப்படிங்க ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்காக தான் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வெகு வேகமாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏஐ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாம் படிச்சிருப்பீங்க, நீங்களும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருக்கலாம். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது ஏஐ அதுக்காக தான் வெகு வேகமாக டெவலப் பண்ணப்படுது. ஏஐ இப்போ ஆக்சுவலாக அவுடேட்டட். ஏஐ எல்லாம் அவுடேட் ஆகி ஏஜிஐ போயிட்டாங்க. ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஜிஐனா ஆர்டிஃபிஷியல் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஜெனரேட்டிவ், அதுவே ஜெனரேட் பண்ணும், அதுவே திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு காரியத்தை அதுவே முடிவெடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்மலாம் ஹியூமன், நம்மலாம் மனுஷங்க, நமக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிளேட்ல பிரியாணியும் பக்கத்திலே பாய்சனையும் வச்சுட்டு இந்த ரெண்டுல எதை சாப்பிடுவீங்கன்னு கேட்டா நமக்கு இது நேச்சுரலி பிரியாணியை சாப்பிடும், பாய்சனை இது சாப்பிட்டா செத்துருவோம் தெரியும். ஏன்னா ஹியூமன் சிந்திக்க தெரியுதுனால. அதுபோல அது தானாவே முடிவெடுக்கும். ஏஜிஐ டெவலப் கொண்டு வந்தாங்க. 2028 இருந்து ஏஎஸ்ஐக்கு போறாங்க. ஏஜிஐ முடிஞ்சு ஏஎஸ்ஐக்கு போறாங்க. அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் இது என்ன அப்படின்னா, மனிதனை விட பல லட்சம் மடங்கு பவர்ஃபுல்லா அது யோசிக்கும். பல லட்சம் மடங்கள். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு 100 கோடி ஃபைல்ஸ் இல்ல, டாக்குமெண்ட்ஸ் அல்லது எல்லாம் பிக்சர், வீடியோஸ், போட்டோஸ் எல்லாம் பல விதமா ஃபைல்ஸ் இருக்குல்ல. ஒரு 100 கோடி ஃபைல்ஸ் அதுகிட்ட கொடுத்துட்டு நீங்க எதை கேட்டாலும் சிங்கிள் கிளிக்ல கொடுத்துரும். அவ்வளவுதான், இந்த செகண்ட்ல கொடுத்துரும். 100 கோடி ஃபைல்ஸ், டேட்டாவா, வீடியோவா, ஆடியோவா, எந்த போட்டோஸா, எனி கைண்ட் ஆஃப் ஃபைல்ஸ். 100, நமக்கு 4 பேப்பரை பிரிக்கிறதுக்கே நமக்கு 2 நிமிஷம் ஆகும். அதுல தேடி எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆயிடும் 4 பேப்பரை பார்க்க. சிங்கிள் கிளிக்ல கொடுத்துரும். அந்த அளவுக்கு ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு பிறகு 2030 ஓஐக்கு போறாங்க. ஓஐ, இந்த ஓஐ என்பது என்னன்னா ஹியூமனுக்கான ரீப்ளேஸ்மெண்ட். நல்லா அந்த வார்த்தை கவனிங்க, ஹியூமனுக்கான ரீப்ளேஸ்மெண்ட். அப்படின்னு என்னன்னா மனிதன் தேவையில்லை, மனிதன் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் செய்யும். எல்லாவற்றையும்னா நீங்களே விளங்கிக்க வேண்டியதுதான். ஒரு ஆணுக்கு பெண் தேவையில்லை, பெண்ணுக்கு ஆண் தேவையில்லை, நண்பர்களோ உறவினர்களோ தேவையில்லை, எல்லாமே செய்யும். A to Z. இது எல்லாமே 2030 இருந்து ஓஐக்கு கொண்டு போறாங்க. ஏற்கனவே ஏஐலிருந்து இப்ப ஏஜிஐ வந்தாச்சு. ஏஜிஐலிருந்து 28 ஏஎஸ்ஐ போறாங்க, சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஏஎஸ்ஐலிருந்து 2030 ஓஐக்கு போறாங்க. அங்க ஹியூமனுக்கான அது ரீப்ளேஸ்மெண்ட். ஹியூமனே தேவையில்லை, மனுஷன் தேவையில்லைங்க. ஏன் இவ்வளவு வேகமாக இது நடைபெறுகிறது?
அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை டேக் ஓவர் பண்ணும் பொழுது 5 சம்பவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்திலே இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல ஒன் வேர்ல்ட் கவர்மெண்டல் ஸ்தாபிக்கப்படும் வேதம் சொல்லுது. ஒரே உலக அரசாங்கம், ஒரே உலக அரசாங்கம் நியமிக்கப்படுகிற போது ஒரே உலக தலைவன் நியமிக்கப்படுவான். அதுவும் வெளிப்படுத்தின விசேஷம் தானியேல் 11ஆம் அதிகாரத்துல 37-38 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு ஒரே உலக தலைவன். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. அப்ப ஒரே உலக தலைவன் உட்கார்ந்துட்டானா உலகத்தின் ஒட்டுமொத்த 850 கோடி பேரையும் ஒருவனை டேக் ஓவர் பண்ணுவான், ஒருவனை கண்ட்ரோல் பண்ணுவான். இன்னும் 50 வருஷம் கழிச்சல்ல, ஏஐலேருந்து இப்போ ஏஜிக்கு வந்துட்டோம், ஆல்ரெடி வந்தாச்சு. ஏஜிலேருந்து அடுத்தது ஏஏசிக்கு போகிறோம், ஏஎஸ்ஐலேருந்து ஓஐக்கு போகிறோம். 2030 மனிதனுக்கான ரீப்ளேஸ்மெண்ட். ஏன் இது இவ்வளவு வேகமாக இவங்க செய்கிறாங்க? இப்போ ஆலயத்தை பற்றி ஒரு சம்பவம் சொன்னல, 2000 வருஷமா ஆலயம் இல்லை, தேசமே இல்லை. இப்போ ஒரு 77 வருஷத்துல தேசம் உருவாச்சு. 2000 வருஷமா ஆலயம் இல்லை, இப்போ ஆலயம் கட்டுவதற்குரிய வேலையை துவங்கியாச்சு. 2000 வருஷமா ஆசாரியன் இல்லை, இப்போ ஆசாரியன் உருவாகியாச்சு. அதற்கான சிகப்பு கிடையாது, 2000 வருஷமா கிடையாது, இப்போ ஒன்று உருவாயிடுச்சு. ஏன் இதெல்லாம் இப்போ உருவாச்சு? எல்லாம் ஏன் இப்போ நடக்கணும்? நம்ம காலத்துல எதுக்காக இப்போ நடக்குது? மணவாளன் ஆகிய கிறிஸ்து வெளிப்பட வேண்டும், அதற்காக இந்த ப்ரோக்ராம் ஒரு பக்கம். அந்தி கிறிஸ்து வெளிப்படணும். இயேசு வந்து சபையை அழைச்சு கொண்டு போன அடுத்த செகண்ட் இவன் வந்துருவான். இவன் வரணுமானால் அவனுக்கான ஸ்டேஜ் ரெடி ஆகணும். அதை தான் நான் சொன்னேன், அவனுக்கான ஸ்டேஜ் ரெடி. உலகம் அவனை வரவேற்க வெகு வேகமாக ஆயத்தமாயிட்டு இருக்கு. இதை பற்றி உணரலைன்னா ஏனோ தானோ நம்ம வாழ்ந்துருவோம். ஏனோ தானோன்னு வாழ்ந்து பயனில்லை. நானும் வந்தேன் போனேன் என்பதெல்லாம் அது வாழ்க்கையே இல்லை. காலையில் எழுந்தேன், வேலைக்கு போனேன், சம்பாதிச்சேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், அப்புறம் மற்ற காரியங்களை பார்த்தேன், குடும்பம் பிள்ளைகளை பார்த்தேன், அதோடு முடிந்து போகக்கூடியது அல்ல வாழ்க்கை. நல்லா கவனிங்க, இது மட்டும் அல்ல வாழ்க்கை. வருகைக்கு பிறகுதான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. விளங்குதா? கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பிறகுதான் மனிதனுக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. அந்த வாழ்க்கை தேவனோடு நித்தியமா இருக்கணுமானால் கனி கொடுக்கத்தக்கவர்களாக எப்போது மணவாளன் வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கணும். இல்லையா அடுத்து அந்த வரப்போற வாழ்க்கை நித்தியமான நரகம்னு வேதம் சொல்லுது. ரெண்டையும் வேதம் பிரிச்சு காமிச்சிருச்சு. எதை சூஸ் பண்ணணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ரெண்டையும் வேதம் தெளிவுபட அறிவிச்சிட்டாரு. ஏதோ இதெல்லாம் மாயாஜால கதைகள் கிடையாது. தாம் செய்ய போகிறதை வேதத்தில் திட்டவட்டம் அறிவிச்சிட்டாரு. இப்ப ஏதோ மாயாஜால கதைனா ஏதோ சும்மா கதை மாதிரி சொல்றாங்கன்னு விட்டுடலாம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே நிறைவேறும். ஆகவே சபையானது மிகுந்த கவனத்தோடும் நிதானத்தோடும் தேவனுக்கு பயந்து பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமாய் ஆராதனை செய்து, நல்ல இந்த வார்த்தைகளை கவனிங்க, நடுக்கத்தோடு அவருக்கு ஆராதனை செய்து கனி கொடுக்கத்தக்கவர்களாக சத்தியத்திலே ஊன்ற கட்டப்பட்டவர்களாக நிலைத்திருந்து கனி கொடுப்போம். ஆனால் நாம் பாக்கியவான்கள். இயேசு இதை சொன்னார் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷத்துல படிச்சோம் இல்லையா? 10ஆம் வசனத்துல 7ஆம் வசனத்துல படிச்சோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆகவே இந்த வசனத்தை நீங்க என்ன பண்ண வேண்டாம்? முத்திரை போட வேண்டாம். முத்திரை போட வேண்டாம் என்ன அர்த்தம்? மறைச்சு வைக்க வேண்டாம். அப்படின்னா இதை என்ன பண்ணணும்? சபைக்கு அறிவிக்கும்படி சொல்றாரு. அங்கேயே இருக்கு, சபைக்கு அறிவிக்க சொல்றாரு. சபைகளில் இவைகள் எல்லாம் சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் என்கிறார். விளங்க முடியுதா? ஆகவே ஆவியானவர் இவைகள் எல்லாம் சபைகளுக்கு சொல்லுகிற போது காது உள்ளவன் என்ன பண்ணிடணும்? காது உள்ளவன் கேட்க கடவன். இல்லையானால் வேறு வழியே இல்லை, வேறு வழி இல்லை. அங்க வருத்தப்பட்டெல்லாம் பயனும் இல்லை. அந்தி கிறிஸ்துவை சந்திச்சுதான் ஆகணும். ஒன்று மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படணும், இல்லையானால் அந்தி கிறிஸ்துவை சந்திச்சுதான் ஆகணும். ரெண்டையும் வேதம் பேசுது. இது பயமுறுத்துறதுக்கு அல்ல, நம்ம எச்சரிப்பதற்கு தான். பயமுறுத்துறதுனால யாரு இப்ப இங்க இருக்கிற யாருக்கும் எந்த பயனும் இல்லை. நாம் மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக மாறணும்.
மாறி வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். சரி, அந்த அந்தி கிறிஸ்து என்டர் ஆயிட்டான் அப்படின்னா அங்க 5 சம்பவங்கள் சொன்னோம் இல்லையா? மூன்றாவது ஒன் வேர்ல்ட் ரிலீஜியன் உருவாக்கப்படும். ஒன் வேர்ல்ட் ரிலீஜியன். இதுவும் வெளிப்படுத்த விசேஷம் 13ஆம் அதிகாரம் 4 மற்றும் 12 வசனங்களில இருக்கு. ஒன் வேர்ல்ட் ரிலீஜியன், தட்ஸ் மீன் ஒரே உலக மதமா மாறிடும். இப்ப இருக்கிற எல்லா மதங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு, இப்ப உதாரணத்துக்கு ஹிந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, ஜூடாயிசம், புத்தம், அது இதுன்னு என்னென்ன மதங்கள் இருக்கோ அத்தனையும் ஒருங்கிணைத்து ஒன் ரிலீஜியஸ் ஆக்கிடுவான். இந்த ஒன் ரிலீஜியஸ் ஸ்தாபிக்கப்படும். வெளிப்படுத்தும் விஷயம் 13ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஒன் வேர்ல்டு மிலிட்டரி பவர் உருவாயிடும். ஒன் வேர்ல்டு மிலிட்டரி பவர். ஏன்னா ஒருத்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற போது, ஒருவனுடைய தலைமையில உலகம் இயங்குகிற போது உலகம் முழுவதும் ஒரே மிலிட்டரி பவர் ஆயிடும். இப்ப உதாரணத்துக்கு நாம இந்தியாவில் இருக்கிறோம். ஒருத்தர் அமெரிக்கால இருந்து கொண்டு நான் அந்தி கிறிஸ்துவை வணங்க முடியாது, அவனுடைய முத்திரை தரிக்க முடியாது, அந்த 666 முத்திரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் சொல்வானால் அவன் இங்கிருந்து கொண்டே அங்க அமெரிக்கால இருக்கிறவனு காலி பண்ணிடுவான். இன்னொருத்தன் எங்கேயாவது ஆப்பிரிக்கால ஒளிஞ்சிட்டு நான் வந்து செய்ய முடியாது, அந்தி கிறிஸ்து வணங்க மாட்டேன் என்று சொல்வானால் அவன் இங்கிருந்து கொண்டே அங்க இருக்கிறவனை தூக்கிடுவான், ஆப்பிரிக்கால இருக்கிறவனை. எப்படின்னா உலகம் முழுவதும் ஒன் மேன் கண்ட்ரோல்ல ஒன் மிலிட்டரி பவர்ல இருக்கும். ஒன் மிலிட்டரி பவர்ல இருக்கும். சொல்றது புரியுதா? ஒரே மிலிட்டரி இங்க உட்கார்ந்து கொண்டே உலகம் முழுவதையும் கண்ட்ரோல் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க கால் டாக்ஸி எல்லாம் புக் பண்ணீங்கன்னா, கால் டாக்ஸி எல்லாம் புக் பண்றோம்ல, நீங்க அதுல ஓலா அதெல்லாம் போடுவீங்கல்ல, போட்டா நீங்க நிக்கிற இடத்துக்கு ஆட்டோ வருதா? ஆட்டோவோ டாக்ஸியோ வருதா? நீங்க அடுத்த நாள் வேற ஊருக்கு போயிட்டு வேற தெருவில் நின்றுட்டு போட்டு பாருங்க, அங்க நீங்க நிக்கிற இடத்துக்கே வருதா? இப்ப இது சர்வீஸா இருக்க போகும்போது நாம எங்க இருக்கிறோமோ அங்க தேடி வர முடியும். வெறும் ஜஸ்ட் சர்வீஸா இருக்க போகும்போதே இது உலகத்தையே தன் கண்ட்ரோல் டேக் பண்ணுவான். எந்த மூலையில ஆப்பிரிக்கால, அண்டார்டிகால எங்க இருந்தாலும் சரி, அல்லது பூமியின் கடையாந்திரங்களில் போய் ஒளிந்து கொண்டாலும் சரி, இங்க இருந்து கொண்டே அங்க இருக்கிறவனை தூக்கிடுவான். அந்த அளவுக்கு அவனுடைய பவர் இருக்கும். வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 5வது ஒன் வேர்ல்டு மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கு. மானிட்டரி சிஸ்டம் அப்படின்னா உலகம் முழுவதும் ஒரே மணி, ஒரே கரன்சி. உலகம் முழுவதும் ஒரே கரன்சி. அல்ல, அந்த வார்த்தை கவனிங்கயா. கம்ப்ளீட்டா டிஜிட்டலைஸ் ஆயிடும். கம்ப்ளீட் டிஜிட்டலைஸ். இப்போ முந்தா நாள் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இந்தியா அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருக்கீங்களா? இந்தியாவுடைய அனௌன்ஸ்மெண்ட், இந்தியாவுடைய மணியை பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்ட்டாங்க. இந்தியாவோட மணியை பிரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். வெகு வேகமா இந்தியனுடைய மணி, இந்தியாவுடைய எக்கனாமி, இந்தியாவுடைய எல்லாமே வேகமா வளரும். நெக்ஸ்ட் 26ல இருந்து வேகமா வளரும். இது வளர 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 அமெரிக்காவும் யூரோப்பும் அப்படியே சுத்தமா டவுன் ஆகும். இந்தியா வேகமா வளரும், அமெரிக்கா யூரோப் எல்லாம் அதே வேகத்தில் அப்படியே படுக்கும். ஏன் படுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இதெல்லாம் க்ளோஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, இதையெல்லாம் தானியேல் புத்தகத்தில் தெளிவா சொல்லியிருக்கிறார் தேவன். ராஜ்யங்களை பத்தி பேசி என்னென்ன ராஜ்யம் செயல்படும் என்பதெல்லாம் பேசியிருக்கிறார். அதுல எந்த ராஜ்யங்கள் எல்லாம் வீழ்த்தப்படும் பேசியிருக்கிறார், எந்த ராஜ்யம் எழும்பும் என்பதை பேசியிருக்கிறார். 26ல இருந்து நம்மளே கண்கூடா பார்க்கலாம், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேகமா இந்தியா வளரும், அவங்க வேகமா குறைவாங்க. எதற்காக அப்படின்னா தலைமையிடமே இந்தியா தான். நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. இப்ப உங்களுக்கு புரியாது, இப்ப சொன்னா புரியாது. அதெல்லாம் விளக்கணும்னா மணிக்கணக்காகும். இதை பற்றியெல்லாம் விளக்குறதுக்கு மணிக்கணக்காகும். இப்ப சொன்னா புரியாது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. தலைமையிடம் இந்தியா தான். இப்ப நாம அவனுடைய தலைமை இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஆதாம் காலத்திலே பிசாசு தன்னுடைய தலைமையிடத்தை லெமூரியாவை தலைமையிடமாக கொண்டிருந்தான். தட்ஸ் மீன் குமரி கண்டம். பிறகு நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் உண்டாகி ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே பேலேகின் நாட்களிலே பூமி பகுக்கப்பட்டது, எல்லாம் சிதறடிக்கப்படினார் நோவாவுக்கு பிறகு.
ஒரே பாஷை இருந்தது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பூமி முழுவதும் ஒரே பாஷை. அங்குதான் பேலேகு என்பவனுடைய நாட்களில் பூமியை சிதற பண்ணினார். எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த அந்தி கிறிஸ்துவாகிய பிசாசு தன்னுடைய தலைமை இடத்தை பாபிலோனுக்கு மாற்றினான். ஏன் பாபிலோனுக்கு மாற்றினான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோவா பிரளயம் முடிந்து இந்த நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் இருந்த அந்த பேழை, அது அந்த ஜலம் முழுவதும் பூமி முழுவதும் அழிச்சாச்சு. அந்த பேழை வந்து அமர்ந்த இடம் அராரத்து மலை. அந்த அராரத்து மலை எங்க இருக்குன்னா மேல சிரியாக்கு மேல இருக்கு. இந்த பக்கம் கஜகஸ்தான் சிரியாக்கு மேல இருக்கு. அங்க நின்றுது. அங்கிருந்து தான் பூமி முழுக்க அழிக்கப்பட்டதுனால அங்கிருந்து தான் ஜனக்கூட்டங்கள் அடுத்து பெருக ஆரம்பிக்குது. ஆகவே தன்னுடைய தலைமை இடத்தை பாபிலோனுக்கு மாற்றினான். முதல்ல லெமூரியா கண்டம் என்கிற குமரி கண்டம், ஆதாம் காலத்தில் அதுதான் அவனுடைய இடம், தலைமை இடம். யாருடையது? அந்தி கிறிஸ்துவுக்கு. அவன் பழைய ஏற்பாட்டில் பாபிலோனுக்கு மாற்றினான். பிறகு ரட்சகர் வந்து ரட்சிப்பு உண்டான பிறகு, அதாவது புதிய ஏற்பாடு துவங்கிய முதல் நூற்றாண்டு காலம், அங்க தன்னுடைய தலைமை இடத்தை பெர்கமுக்கு மாற்றினான். பெர்கமுங்கிறது டர்க்கியில இருக்கு. இப்ப புதிய ஏற்பாட்டின் முடிவில் நாம் இருக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டின் முடிவில் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு, நல்லா வார்த்தை கவனிங்க, புதிய ஏற்பாட்டின் முடிவில் வருகைக்கு முன்பு தன்னுடைய தலைமை இடத்தை மீண்டும் தன்னுடைய ஒரிஜினல் பிளேஸ்க்கு மாற்றுவான். அந்த ஷிஃப்டிங் இந்த வருஷத்துல நடக்கும். இந்த வருஷத்துல இருந்து தன்னுடைய தலைமை எடுத்து பெர்கமுல இருந்து மறுபடியும் இங்கே திருப்புவான். அந்த ஷிஃப்டிங் இந்த வருஷத்துல இருந்து. அதுக்கான எல்லா ஆயத்தங்களும் இனி வேகமா நடக்கும். 30க்குள்ளாக இதெல்லாம் முடிப்பான். 2030க்குள்ளாக இதெல்லாம் முடிப்பான். இப்ப நமக்கு புரிய வேண்டியது ஒண்ணுதான். உலகம் அந்தி கிறிஸ்துவை வரவேற்பதற்கு வெகு வேகமாக ஆயத்தமாகிறது. அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் கம்ப்ளீட்டா ரெடியா இருக்கும். மணவாளன் வந்து மணவாட்டியை கூட்டிட்டு போவார், அடுத்த செகண்ட் உலகத்தை டேக் ஓவர் பண்ணிடுவான். இதெல்லாம் வெறும் கதையா என்றால், உலக தோட்டத்துக்கு முன்பே தேவன் தீர்மானித்ததான அவருடைய திருவுல சித்தம், அவருடைய திட்டம். இதற்கென்று காலங்களையும் நியமித்தார். கால வருஷப்படியே எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார். இதை ஒருவரும் தடுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. வருகைக்கு சந்திக்க நாம் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியாகவும் சத்தியவான்களாகவும் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுக்கத்தக்கவர்களாக நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். ராஜாதி ராஜாவோடு சேர்ந்து என்றென்றைக்கும் சதாகாலங்களிலும் நித்திய பரலோகத்தில் முடிவே இல்லாம நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி, மறைவான மன்னா, கிரீடங்கள், சிங்காசனங்கள், ஆளுகைகள், அதிகாரங்கள், இவைகளெல்லாம் பெற்று தேவனோடு வாழ்கிறதற்கு ஆயத்தப்படுங்கள். நாம் கண்களை மூடுவோம். ஐயா.